உலகெங்கும் இருந்து தொல்காப்பியம் கேட்கக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் வினை இயல் பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வினை என்பது செயலை குறிப்பது. இது மிக மிக இன்றியமையாதது. அதுவும் நம்முடைய தமிழ் மொழியில இந்த வினைச்சொல்லுக்கு ஓர் இன்றியமையாத இடம் உண்டு. இந்த வினைச்சொல் தமிழில் ஆற்றல் மிகுந்ததாக இருப்பது. தமிழோடு உறவுடைய திராவிட மொழிகள் என்று சொல்லப்படுவன அனைத்தும் தொடக்க காலத்தில் தமிழை போலவே வினை சொற்களை பெற்றிருந்தது உண்டு. போக போக திராவிட மொழிகள் பிற மொழியினுடைய தாக்கத்தால் அத்தகைய ஒரு பெரிய சிறப்பை இழந்து விட்டன. எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். வந்தான் என்று சொல்லுகிற போது என்னென்னெல்லாம் நமக்கு விளங்குகின்றன. ஆண்பால் என்பது தெரிகிறது, உயர்திணை என்பது தெரிகிறது, இறந்த காலம் என்பது தெரிகிறது, வருதலாகிய தொழில் தெரிகிறது. இவ்வளவு செய்திகளையும் காட்டுவது எது என்றால் இந்த வந்தான் என்பதில் இருக்கக்கூடிய இத்து என்ற இடைநிலையும் ஆண் என்ற ஈருமாகும். இதுவே மலையாள மொழியில் வன்னு என்று ஆகிவிட்டது. அவன் வன்னு, அவள் வன்னு, அது வன்னு, அவர் வன்னு என்று எல்லாவற்றுக்கும் வன்னு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை மலையாளத்தில் உள்ளது. தமிழில் வந்தான், வந்தாள், வந்தார், வந்தது, வந்தன என்று சொல்லக்கூடியது போல பால் காட்டுகின்ற ஈறு அவற்றிலே இல்லை. தமிழிலே கூட ஒரு வினைமுற்று அப்படி இருக்கிறது. இப்போது கூட செய்யும் என்று ஒரு வினைமுற்று இருக்கிறது. அது அவன் செய்யும், அவள் செய்யும், நான் செய்யும் என்றெல்லாம் வரக்கூடிய நிலையில் அந்த ஒரு வினைமுற்று இருக்கிறது. அந்த வாய்பாட்டில் வரக்கூடியன அவ்வாறு செய்யும் என்னும் வாய்பாட்டு வினைமுற்று என்று சொல்லுவார்கள். கேட்கும், உண்ணும், பாடும் என்றெல்லாம் வருவனையெல்லாம் செய்யும் என்னும் வாய்பாட்டு வினைமுற்றுகளாகும். ஆக பால் காட்டுகின்ற, திணை காட்டுகின்ற, காலம் காட்டுகின்ற கூறு அந்த வினைச்சொல்லுக்கு உண்டு என்பதனை பார்த்தோம். வினையியலை தொடங்குகிற போது அவர் சொன்னார், உயர்வினை வினை, அகிரிணை வினை, விரவு வினை என்று 3 வகைப்படும். சென்ற வகுப்புல நாம பார்க்கிற போது உயர்வினை வினையும் அகிரிணை வினையும் பார்த்தோம். அதுல 2 வகையான வினைகளை பார்த்தோம். உயர்வினை வினையிலே 2, தெரிநிலை வினை, குறிப்பு வினை என்று. அதே போல அகிரிணை வினையிலும் கூட குறிப்பு வினை முற்று உண்டு. அதையும் பார்த்தோம். அதற்கு பிறகு இப்போது விரவு வினைக்கு வருகிறோம். விரவு வினை என்பதற்கு சென்ற வகுப்பில் நான் சொன்னேன், ஒரு கால் உயர்வினை உணர்ச்சியும் ஒரு கால் அகிரிணை உணர்ச்சியும் வருவது. அடிக்கடி நான் சொல்லுகின்ற எடுத்துக்காட்டு லட்சுமி என்பது. லட்சுமி நன்றாக பால் கறக்கிறது என்று சொல்லுகிற போது அகிரிணையும், லட்சுமியினுடைய குழந்தைகள் நன்றாக படிக்கின்றனர் என்று சொல்லுகின்ற போது, லட்சுமி வந்தாள் என்று சொல்லுகிற போது, லட்சுமியின் வீட்டை பெருக்கினாள் என்று சொல்லுகிற போது அது உயர்வினை வினையாகவும் வரும். ஆகவே ஒரு கால் உயர்வினையாகவும் ஒரு கால் அகிரிணையாகவும் வரக்கூடியது விரவு வினை என்று சொல்லப்படும். இந்த விரவு வினை சொற்கள் மிக குறைவு. நம்முடைய வழக்கில, பேச்சு வழக்கிலும் சரி, இலக்கியத்திலும் சரி, பெரும்பாலும் இது பேச்சு வழக்கிற்கு உயர்வாகவே அமைகின்றன. விரவு வினை என்பது அன்பின் மிகுதியினால் அல்லது வெறுப்பினால் அல்லது வேறு வகையான உணர்ச்சியினால் நாம் இப்படி விரவு வினைகளை வழங்குகிறோம். ஆகவே அந்த பேய் கூறிற்று, அந்த பேய் சொன்னான் என்றெல்லாம் சொல்லுகிற போதெல்லாம் விரவு வினையாக வரும். அது வெறுப்பின் காரணமாக வருவது. இப்போது விரவு வினையை பற்றி பார்க்கிறோம். ஒரு இன்றியமையாத ஒரு பகுதி இது. தொல்காப்பியர் எதையும் மிக தெளிவாக வரையறுத்து சொல்லிவிடுவார். ஒரு சிறிதும் முரண் இல்லாமல் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையில் ஐயங்களை கலைந்து கொண்டே போகின்ற நெறி அவருடைய.
2 வாரங்களாக 2 கிழமைகளாக பலரும் பல ஐயங்களை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் எனக்கு ஒரு கருத்து உதவி இருக்கிறார். என்னவென்றால், இந்த பலரும் ஐயங்கள் உங்களிடம் கேட்பதாக தெரிகிறது, இந்த ஐயங்களுக்கெல்லாம் வகுப்பிலே விடை சொல்லியிருக்கானால் அது எல்லாருக்கும் பயன்படும் என்று. ரொம்ப நல்ல கருத்து, அதை ரொம்ப வரவேற்கிறேன். கேட்ட எல்லாருக்கும் ஒருவர் ஒழியாமல் எல்லாருக்கும் நான் விடை கூறுகிறேன். தொல்காப்பியம் குறித்ததாக இருந்தால் சிறப்பு, இலக்கணம் குறித்ததாக இருந்தாலும் சிறப்பு, இலக்கியம் குறித்ததாக இருந்தாலும் அதுவும் வரவேற்கத்தக்கது. எந்த இலக்கியம் பற்றி வேண்டுமானாலும் அவர்கள் ஐயம் இருந்தால் கேட்கலாம். நான் கற்ற அளவில் அவற்றுக்கு நான் விடை சொல்லுகிறேன். ஆனால் புறம்போய் அதற்கு பிறகு வேறு செய்திகள், நம்முடைய இலக்கியத்திற்கும் இலக்கணத்திற்கும் தொடர்படாத செய்திகளை பற்றி கேட்கக்கூடிய வினாக்களுக்கு என்னால் விடை சொல்வதற்கு காலம் இடம் தரவில்லை. மேலும் அவை நம்முடைய களத்திற்கு அப்பாற்பட்டவை. சரி, இப்போது விரவு வினையை பார்ப்போம். இந்த வினைச்சொல்லை பற்றி சொல்லுகிற போது அது 8 வகைப்படும் என்று சொல்லுகிறார். இந்த விரவு வினை முன்னிலை, வியங்கோள், வினை என்று கிளவி. வினை என்று கிளவி என்றால் வினையெச்சம். முன்னிலை, வியங்கோள், வினை என்று கிளவி, இன்னை செப்பல். இன்னை செப்பல் என்றால் இல்லை என்று சொல்லுவது. ஒரு சுவையான ஒரு செய்தி பாருங்க. தமிழினுடைய ஆற்றலும் சரி, அதை கற்றறிந்தவர்கள் வழங்குகிற போது அவருடைய புலமையும் சரி எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். ஒரு முறை பெரிய புராணம் பற்றி சென்னையில ஒரு கருத்தரங்கம், அப்படிப்பட்ட கருத்தரங்கெல்லாம் இப்போதெல்லாம் நிகழ்வதில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கருத்தரங்கு நடந்தது. ரொம்ப சுவையான நிகழ்ச்சி. அதை ஓரளவு நல்ல தமிழ் உணர்வுடையவர்களும் தமிழ் அறிவுடையவர்களும் தான் இதை சுவைக்க முடியும். அதனால உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு அத்தகைய ஆட்கள் இருப்பதனால. ஒருவர் பேசும்போது என்ன செய்து விட்டார், இந்த திருத்தொண்டர் தொகை என்று ஒரு இலக்கியம் இருக்கிறது. அது திருத்தொண்டர் தொகை என்றால் பெரிய புராணத்தினுடைய முதல் நூல். அதுல 63 நாயன்மார்களுடைய பெயர் வரிசையாக சொல்லப்படும். அவர்கள் செய்த ஏதாவது ஒரு அரிய செயலை சொல்லி அவருடைய பெயரை சொல்லுவார்கள். இந்த திருத்தொண்டர் தொகையை பாடியவர் சுந்தரர் நாயன்மார்களில் ஒருவராகி சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த திருத்தொண்டர் தொகையில ஒரு அடி வருகிறது. இந்த அடியினுடைய நுட்பத்தை பாருங்க. இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன். சேக்கிழாருக்கு அவருடைய காலத்துல இந்த பெரியவர்களை பற்றி எல்லாம் எழுத வேண்டும் என்று ஊரா போய் அலைந்திருக்கிறார். தகவல் கிடைக்கல. பலரை பற்றிய செய்திகள் அவருக்கு கிடைக்கல. ரொம்ப அரிதாக முயன்ற ஒரு செய்தி செயல்களை பற்றி எல்லாம் கூட தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் பேர் தெரியல. அந்த ஊர்ல அவர் பெரியவர் இருந்தாருங்கிறது சொல்லுவாங்க. என்ன செய்யறது? அப்படிப்பட்டவர்களுக்கு இவரே பேர் வச்சிருவார். அவருக்கு செய்த அரிய செயல் பற்றி பேர் வச்சிருவார். இயற்பகை பேர் வச்சார். அதாவது இயற்கைக்கு அவர் மாறானவர். என்ன இயற்கைக்கு மாறானவர் என்றால், எவனும் எதை கேட்டாலும் கொடுக்கலாம். ஆனா என்னுடைய மனைவி எனக்கு கொடு என்று ஒருத்தன் சோதனைக்காக கேட்கிறான். இறைவரே அங்கிருந்து சோதிப்பதற்காக என்னுடைய மனைவி எனக்கு கொடு என்று கேட்கிறார். தந்தேன்னு சொல்லுகிறார் இயற்பகை நாயனார். இது இயற்கைக்கு மாறாக இருந்ததுனால இயற்பகைன்னு பேர் வச்சார். அதே போல ஆடை விழுக்கக்கூடிய ஒரு தோழர் இருந்தார். அவர் என்ன செய்வார், ஆடையெல்லாம் எடுத்த பிறகு அந்த ஆடைக்கு உரியவருக்குரிய குறிப்பு உணர்ந்து, அவருக்கு எப்பொழுது தேவை என்ற குறிப்பு உணர்ந்து அந்த ஆடையை கொடுக்கக்கூடியவர் அவர். அது மட்டும் இல்லை, அந்த ஆடையை எடுத்த உடனே இந்த காலத்துல கூட பாத்தீங்கன்னா எப்ப இல்லை, ஆடை எடுத்த உடனே அதுல ஒரு குறி போட்டுக் கொள்வார்கள், இன்னாருடைய ஆடை என்று. இன்னும் பல காரணங்களால் பார்த்தாரு, இந்த ஆடை ஒழிக்கக்கூடிய தோழருக்கு, இந்த நாயன்மாருக்கு பெயர் தெரியல. திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்று வைத்தார் பேர். இப்படி பல நாயன்மார்கள் பலருக்கு ஒரு பேர் வச்சிருக்கார். இந்த இயற்பகை நாயனாருக்கும் அப்படி பேர் வச்சார். அவர் என்ன செய்தார், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியே அப்படின்னா அவர் இல்லைன்னு எதையும் சொல்ல மாட்டார்.
இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன் அப்படின்னார். எதையும் இல்லை என்று சொல்லாத ஏற்பகைக்கும் நான் ஒரு அடியவன் என்று கருத்து. இத மேடையில ஒருத்தர் படிக்கும்போது மேடையில ஒரு சுந்தர சுவாமிகள் இருந்தார். அவர் நன்றாக படித்தவர், துறவியர்ல ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு நல்ல துறவி. அவர் மேடையில உட்கார்ந்து கொண்டு கேட்டு கொண்டிருக்கிறார். பேசுறவர் என்ன பண்ணிட்டாரு, பேசும்போது தடுமாறி இல்லையே இல்லையே என்னாத ஏற்பகைக்க முடியும்னு 2 பேரும் சொல்லிட்டார். நல்லா கவனிங்க, இல்லையே இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன் அப்படின்னார். உடனே பௌர்ணமி சுந்தரசாமிகள் அவர் பேசும்போது சொன்னாரு, இங்க பேசுகிறவர் இல்லையே இல்லைன்னு 2 முறை சொல்லிட்டாரு, ஆனா அவர் தவறினாலும் கூட அதுலேயும் கூட ஒரு உயர்ந்த பொருள் புலப்படுகிறது பாருங்கள். இல்லையே இல்லையே என்னாதன்னா இல்லையேன்னா வீட்டையே, அதாவது வீட்டில் உள்ள மனைவியையே இல்லையே என்னாத, அதையே இல்லை என்று சொல்லாதன்னு பொருள் அப்படின்னு விளக்கினார். இல்லையே இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அந்த ஏகாரம் ரொம்ப உயர்ந்தது. அது தொல்காப்பியம் தான் இலக்கணம் சொல்ல முடியும். இல்லையே அவ்வளவு உயர்ந்த அது பொருள், பிரித்து விதந்து சொல்லக்கூடிய ஒரு ஏகாரம், உயர்வு பிரித்து சொல்லக்கூடியது. அதையே இல்லை என்று சொல்லாத அப்படின்னார். தவறி ஒரு ஆள் பேசினதுக்கு கூட இப்படி அது தவறு இல்லை, தமிழ் யாரும் தவறு செய்திட முடியாதுங்கிறது இலக்கணம். சரியா படித்தவர்கள் யாருக்கும் தமிழில் அவர்கள் தவறினாலும் கூட அது தமிழ் தவற விடாது. அப்படிப்பட்ட ரொம்ப அழகான ஒரு மொழி அது. அதுல இந்த இன்மை செப்பல்ங்கிறது அதுதான். இன்மை செப்பல்ங்கிறது இல்லை என்று சொல்லுவோம். அடுத்தது வேறு என் கிளவி, வேறு என்னும் சொல். இது தொல்காப்பியத்துல இந்த வேறு என்பதனை விரவு வினையாக சொல்லுகிறார். இக்காலத்து இலக்கண ஆசிரியர்களுக்கு எழுத்தில் வைப்பாக போய்விட்டது இந்த வேறு இல்லை உண்டு இந்த 3 சொற்கள் ரொம்ப துணையாக ஆகிவிட்டன. எப்படி என்றால், அவன் இருந்தான், அவள் இருந்தாள், அது இருந்தது, அவை இருந்தன, அவர் இருந்தார் என்று 5 பாரையும் இப்படி சொல்லுகின்ற நிலையில் பிற்காலத்து இலக்கண நூல்களின் விதியின்படி அவன் உண்டு, அவள் உண்டு, அவன் உண்டு, அது உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு போட்டா சரியா போச்சு, சிக்கலே இல்லை. அதே போல வேறு, அவன் வேறு, இவன் வேறு, அவள் வேறு, இவர் வேறு அப்படி சொல்லலாம். வேறு இல்லை உண்டு ஐம்பால் மூவடத்தொடர் நூலாசிரியர். 5 உயர்திணையில 5 பாலுக்கும் அகிரிணையில சேர்த்து உயர்திணை அகிரிணை ஆகிய 2க்கும் உரிய 5 பாலுக்கும் உரியதாக இந்த வேறு இல்லை உண்டு என்பன வரும். அதுல வேறு என்பதனை பற்றி இப்ப பார்த்தோம். அடுத்தது முன்னிலை 1 இயங்கோல் விரைந்து கிளவி இன்னை செப்பல் வேறன் கிளவி. ஆக 5 ஆச்சு. 5க்கு பிறகு 3 வாய்பாடுகளை சொல்லுகிறார். செய்மன என்று ஒரு வாய்பாடு, செய்யும் என்று ஒரு வாய்பாடு, செய்த என்று ஒரு வாய்பாடு. இந்த 3ஐயும் சேர்க்க ஆயன் கிளவியும் இந்த 8 சொற்களும் சிறிது வேறுபடும் செய்தியவாகி. பிரிவு வேறுபடுதல் என்றால் ஒரு கால் உயர்தனைக்கும் ஒரு கால் அகிரிணைக்கும் என்று பிரிந்து வழங்கக்கூடிய செய்தியை பெற்று இருதனை சொற்கும் ஓரன்ன உரிமைய அகிரிணைக்கும் உயர்தனைக்கும் வரும் என்று தொல்காப்பியர் காட்டினார். அருமையான ஒரு நூற்பாவில் 8 செய்திகளை சொல்லியிருக்கிறார். இப்படி வரையறுத்து இலக்கணம் சொல்லுவதென்றால் அந்த மொழியை ரொம்ப அவன் அலசி பார்த்திருக்கணும். கூறு கூறாக அணுவாக இந்த மொழியை ஆராய்ந்து பார்த்ததனுடைய விளைவாகத்தான் ஒவ்வொரு நூற்பாவும் தோன்றியிருக்கிறது. அந்த வகையில இப்ப பிரிவு வேறுபடுவும் செய்தியவாகி இருதலை சொற்கும் ஓரன்ன உரிமைய இப்ப 8ஐயும் சொல்லி ஆகணும்.
இப்படி சொல்லுவதற்கு பெயர் தொகுத்து சுட்டல். முதல்ல 8 சொல்லியாச்சு, தொகுத்து சொல்லிட்டார். இனிமே மேல் வகுத்து காட்டல், ஒவ்வொன்றா வகுத்து சொல்றார். அவற்றுள் அதுமே இந்த மாதிரி பாகுபாடு, இந்த மாதிரியாக உணர்த்து நெறியும் எடுத்துரை உத்திகளும் இலக்கண நூலுக்கு வேண்டும். அவற்றுள் மேக்ஸ் மூலர் போன்ற பெரியவர்கள்லாம் கூட சொல்லுகிற போது இந்த பால் பாகுபாட்டு நெறி என்பது மிக சில மொழிகளிலே ரொம்ப செயற்கையாக இருக்கிறது. தாரம் களத்திரம் என்று 2 சொற்கள் வடமொழியில் இருக்கின்றன. தாரம் களத்திரம், இதுல ஒன்று ஆண்பால் ஒன்று பெண்பால்மா. தாரம் களத்திரம் 2ஐயும் மனைவியை தான் குறிக்கின்றன. இதுல தாரம் ஆண்பால், களத்திரம் பெண்பால்னு சொன்னா எப்படி? சொல்லுக்கு கூடவா பால்லாம் அவன் பிரிக்கிறது? ஒரு பொருள் தான் சரி, ஆண் பெண் என்பன எல்லாம் பிரிக்கலாம். தாரம் என்பது ஆண்பால் என்றும் களத்திரம் என்பது பெண்பால் என்றும் சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் மேக்சிமம் சொன்னாரு, அறிவுக்கு பொருத்தமற்ற ஒரு பால் பாகுபாடு இது காணப்படுகிறது என்றார். அதனால இங்க அப்படி இல்லை. மனைவி கூறினால்தான், மனைவி கூறினான்னு வராது. மொழி இலக்கணத்தை அவ்வளவு செம்மையாக அமைத்துக் கொண்டு விட்ட ஒரு இனம் தமிழ் இனம். இது மிகச்சிறந்த ஒரு மொழியின் கூறு. அதனால நாம பார்க்கிறோம். அவற்று முன்னிலை கிளவி, முன்னிலை கிளவி என்றால் இடம் 3, தன்மை, முன்னிலை, படற்கை. அதில் முன்னே இருப்பவனை பார்த்து, முன்னே இருப்பவளை பார்த்து, முன்னே இருப்பதனை பார்த்து, முன்னே இருப்பவரை பார்த்து சொல்லுவது முன்னிலை கிளவி. அந்த முன்னிலை கிளவியில ஈ ஐ ஆ என வரும் 3, இந்த ஈறுகளை கொண்டு வரக்கூடிய 3 சொற்கள். அது 3 வினை சொற்களாக தான் இருக்கணும். ஏன்னு கேட்டா இது வினையியல். இந்த 3 ஈறுகளை உடைய வினை சொற்கள் ஈ ஐ ஆ என வரும் 3ம் ஒப்பத்தோன்றும் ஒருவர்க்கும் ஒன்றற்கும். இந்த ஒருவர்க்கும்ங்கிறதுல இருக்கிற பொருளை கொஞ்சம் நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு ஒருவர் என்று ரகர ஈறு போட்டிருந்தாலும் கூட அது பன்மையை குறிக்காது. ஒருவன் ஒருத்தி என்ற 2 பேரை குறிக்கும். ஒருவன் ஒருத்தி 2ஐயும் குறிக்கும். ஆக ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் ஒன்றற்கும் அதெல்லாம் அகிரிணை அடித்தது. உயர்நிலையில ஒருவன் ஒருத்தி, அகிரிணையில ஒன்று. இந்த 3க்கும் ஈ ஐ ஆ என்ற ஈறுகள் ஒற்றுமைப்பட்ட நிலையில் வரும். அப்ப என்ன பொருள்? இந்த இடத்துல எழுதிக்கலாம். நீங்க இந்த இடத்துல ஒன்றற்கும் ஒருத்திக்கும் ஒருவனுக்கும் வரும் என்றால் 3 பால் வந்து போச்சு. அப்ப என்ன எதற்கு வராதுங்கிறத நாம அருமையாக உணர்ந்து கொள்ளலாம். பலர்பாலுக்கு இவை வாரா. ஈ ஐ ஆ என்பன பலர்பாலுக்கு வருவது இல்லை. பலர்பாலுக்கு வாரான்னு எழுதிட்டா போதும். ஆக ஒருவருக்கும் ஒன்றற்கும் வருமே தவிர பலர்பாலுக்கு வாரா. சரி, இனிமே இந்த ஈறுகள் வர்றதை பார்ப்போம். ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் ஒன்றன்பாலுக்கும் வரும் நாம பார்த்தோம். சேராவரையர் எழுதும்போது ஒருவருக்கும் ஒருத்திக்கும் எழுதுவார். அந்த ஒருவருக்குங்கிறதுல இரு வல்லினம் போடுவார். அப்படின்னா ஒருவனுக்கும்னு பொருள். ஒருவருக்குங்கிறதுல இரு வல்லினம் போட்டா ஒருவனுக்கும்னு பொருள். திருக்குறள்ல நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். பல பேர் தவறு செய்யக்கூடிய இடத்துல ஒருவருக்குன்னு அவர் எழுதுவார் வள்ளுவர். இரு வல்லினம் போட்டு கூவு எழுதுவார். அப்புறம் அப்படின்னா ஒருவனுக்குன்னு பொருள். ஒருவன் கூட்டல் கூங்கிறது ஒருவருக்குன்னு ஆகும். ஒருவர் கூட்டல் கூன்னா ஒருவருக்குன்னு ஆகும். இக்கு வரும். இடையில வந்த பிறகு இக்கு வரும். 2க்கும் இடையில இருக்கிற வேறுபாடு. திருக்குறள்ல பல இடங்கள்ல ஒருவருக்கு என்று வரும். நன்றி ஒருவருக்கு செய்த கால் என்று நீதி பாட்டுல வரும். அங்கேயும் ஒருவனுக்குன்னு பொருள். அதனால இப்ப ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் 3க்கும் ஈ ஐ ஆய் என்ற 3 ஈறுகள் எப்படி வருங்கிறத பார்ப்போம். அது முன்னிலை கிளவி, முன்னால் இருப்பவனுக்கு.
உரைத்தி இகரம், உண்பை உண்பாயின்னு பொருள். அதே போல உண்பாய், ஆக உரைத்தி உண்பை உண்பாய் என வரும். முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு இது வரும். உரைத்தி உண்பை உண்பாய், இன்றி வேறு காலத்துல கூட வரலாம். உண்டனை, உண்ணானின்றனை, உண்பை உண்டாய் என்றெல்லாம் வரும். அது 3 காலங்களுக்கும் வரும். சரி, அடுத்தது இது விரவு வினைங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உயர்தனைக்கு வரும், அகிரணிக்கு வருங்கிறது தான் நாம இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாயை பார்த்து சொல்லு, நேற்று எங்க போயிருந்த, காவல் காக்கிறத விட்டுட்டு அப்படிங்கிறான் ஒருத்தன். அப்ப ஒரு உயர்தனை போலவே கருதி பேசுகின்ற ஒரு பேச்சு அது விரவு வினை என்ற இடத்துல இருக்கு. அவ்வாறு அவன் சொல்லக்கூடிய வினைச்சொற்கள் எல்லாம் விரவு வினையின் பார்ப்பட்டன. உயர்தனைக்கும் வரும், அகிரணைக்கும் வரும். சரி, அடுத்தது இர் ஈர் மின்னென வரும் 3 பல்லோர் மருங்கினும் பலவற்று மருங்கினும் சொல்லோரடைய என்மனார் புலவர். மேல ஒருவன் ஒருத்தி ஒன்றன்பாலுக்கு 3 ஈறுகளை சொன்னார். மிக பலவின்பால் பலர்பால் என்ற 2 பன்மைக்கு சொல்லுகிறார். பலவின்பால் என்பது அகிரணையை குறித்தது, பலர்பால் என்பது உயர்தனை பன்மையை குறித்தது. அதனால இர் ஈர் மின், அங்க ஒரு 3 ஈறுகள் சொன்னார், இங்கே 3 ஈறுகள் சொல்லுகிறார். இர் ஈர் மின் என்று வருகின்ற 3ம் பலர்பாலுக்கும் பலவின்பாலுக்கும் வரும். உண்டநீர், உண்டநீர் என்றால் உண்டீர்கள் என்று பொருள். நின்றநீர் என்றால் நின்றீர்கள் என்று பொருள். உங்குவீர் ஈர் உண்டீர்கள் என்று பொருள். உண்டீர். அதே போல மின் என வரும். உண்மின், தின்மின், கூறுமின் என்றெல்லாம் வரும். இந்த 3 ஈறுகளும் இவ்வாறு பலர்பாலுக்கும் பலவின்பாலுக்கும் வரும் என்று பார்த்தோம். இதுல மின் எதிர்காலம் பற்றி வரும். கூறுமின் எமக்கு அப்படின்னா எதிர்காலத்தில் குறித்தது என்று உரையாசிரியர் எழுதுகிறார். அந்த உரையாசிரியர்களை பற்றி எல்லாம் நாம பார்த்தா மிகப்பெரிய வியப்பாக இருக்கும். முதல்ல தொல்காப்பியத்திற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய உரை என்பது இளம்பூரனுடையது. இளம்பூரன் நம்ம இந்த மாமனிதர்கள்லாம் தங்களுடைய வரலாற்றை பற்றி சிறிதும் சிந்திக்காம அதை எழுதி வைக்காம போயிட்டாங்க. அவர் தங்களை பற்றி அவர்கள் அவ்வளவு உயர்வாக எழுதவில்லை. பெரும்பாலும் பார்த்தீர்களானால் நம்முடைய காலத்துல 20ஆம் நூற்றாண்டுல தங்களே நினைப்பவர்கள் தான் தலைவர்களாக இருக்கிறார்கள். எப்பொழுதும் தங்களை நினையாதவர்கள், மக்களை நினைப்பவர்கள், மற்ற உயிர்களை நினைப்பவர்கள் தான் உண்மையான தலைவர்கள். இன்றைக்கு உலகம் பசியோடு இருக்குமே, நாளைக்கு பசியோடு இருக்குமே என்று இறங்குகின்ற உள்ளம் படைத்தவன் தலைவர். நமக்கு இந்த செயலை செய்தால் என்ன கிடைக்கும் என்று கருதக்கூடியவன் தலைவன் இல்லை. அவையெல்லாம் நம்முடைய நூல்கள் எல்லாம் தெளிய காட்டுகின்றன. அப்படிப்பட்ட உயர்ந்த மேலோர்கள்ல ஒருத்தர் தான் திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனாருக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் அவரை பார்க்க வந்தார். அப்ப திருவிக்கா ராயப்பேட்டையில ஒரு சிறு குடிசையில் இருக்கிறார். எவ்வளவு பெரிய தமிழறிஞர், எவ்வளவு பெரிய தொழிலாளர் தலைவர். வீடு போய் கடனுக்கு வீடு போயிட்டு அதற்கு பிறகு ஒரு குடிசையில் இருக்கிறார். குடிசையில எப்படி படுத்திருக்காருன்னா கிழிஞ்ச பாயில படுத்திருக்கிறார். அதை பார்த்துட்டு சிங்கப்பூர்ல இருந்து வந்த ஒரு அன்பர் அவருக்குன்னு ஒரு பெரிய பட்டு படுக்கையை வாங்கி கட்டி கொண்டு வந்து, ஐயா இதுல படுத்துங்க. வேண்டாம்ப்பா, ரொம்ப உருத்துங்கிறார் திருவிக்கா. என்ன உருத்துன்னு சொல்றீங்க? நாம மனசை உருத்தம். எவ்வளவு பேருக்கு இந்த பாய் கூட இல்லாமல் இருக்கிறார். இதுல போய் நான் அந்த பட்டு படுக்கையில படுக்கிறதா? இல்ல நீங்க அதை பயன்படுத்தி கொடுத்து வச்சுட்டு போயிட்டார். அடுத்தபடி மறுநாள் ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னாரு, இந்த பட்டு படுக்கை ஏதியா, ரொம்ப நாளா அப்படி ஒண்ணு வாங்கணும்னு நான் இருந்தேன்னாரு. உங்களுக்காக தாங்க வரவழைச்சுக்கிறேன்னாரு. திருவிக்கா அவர்கிட்ட கொடுத்துட்டார். இப்படி பல நிகழ்ச்சிகள், பல நிகழ்ச்சிகள். அவருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். அவர் சொல்றாரு கடைசியில,
மனைவியோடு ஒரு 6 ஆண்டுகள் வாழ்க்கை வாழ்ந்தார். அந்த 6 ஆண்டு கால வாழ்க்கையில் புண்ணிய வாழ்க்கை, பிறருக்கு உதவவே பிறந்த வாழ்க்கை. சொல்லுகிறார், எங்கள் அன்பு வாழ்க்கையிலே நிகழ்த்த அமிர்த முறைகள் 2, ஒன்று ஆண், மற்றொன்று பெண். ஆண் பிறந்தவுடன் மறைந்தது. பெண் திலகவதி 6 வீதம் இருந்து கை காட்டி கால் காட்டி கண் காட்டி பிறந்தது. செல்வம் பெற்றோம், இழந்தோம், வேறு என்ன செல்வம் பெற்றோம்? அதனால செல்வத்தையே கருதாத ஒரு உயர்ந்த வாழ்க்கை தமிழ் பெண்கள் என்றவருக்கு பெயர். அப்படிப்பட்ட அவர்கள் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய வீட்டிற்கு எல்லா தலைவர்களும் வருவார்கள். எல்லா கட்சி தலைவர்களும் வந்து அவரவர்களுக்குரிய சிக்கல்களை சொல்லி தீர்த்து கொண்டு போவார். பலவே பரிந்துரைக்காக வருவார்கள். எல்லாருக்கும் உதவி செய்வார். அதாவது அப்படிப்பட்ட அது ஒரு உலகம். அதை பற்றி பிறகு பார்க்கலாம். இப்ப ஈர் மின்னின வரும்போது இளம்பூர் அதை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு முறையா செல்வது வாய்ப்பு ஏற்படுகிற போது நான் சில கருத்துக்களை சொல்றேன். ஒரு செய்தி மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இளம்பூரணர் 11ஆம் நூற்றாண்டுக்காரர். ஏறத்தாழ இன்றைக்கு 920 ஆண்டுகளுக்கு முன்னால தோன்றியவர். அவர் நெறியால் சமணர். இந்த உரையிலே பல இடங்கள்ல விளங்குகிறது. எந்த இடத்துல விளங்குகிறது, ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்கன்னு நீங்க கேட்கலாம். நகர ஒற்று, அதாவது வந்தான் போனான் என்று வருகின்ற அந்த நகர ஒற்று ஆண்பாலுக்குரியது. அந்த ஆண்பாலுக்குரிய ஈறு. அதனால ஆண்தான் வீடு பேறு பெற முடியும் என்பது திகம்பர சமண சமயத்தாருடைய கொள்கை. அது என்ன திகம்பர சமணம் கேட்ட திக்கையே ஆடையாக உடுத்தவர்கள், அதாவது ஆடை இல்லாதவர்கள், ஆடை உடுத்தாதவர்கள் என்று பொருள். அவர்கள் மக்களை விட்டு ஒதுங்கி வாழ்ந்தார்கள், மலை குகைகளில் தங்கியிருந்தார்கள். அந்த திகம்பர சமணர்களுடைய கொள்கை என்னவென்றால், ஆண் தான் முக்தி பெறலாம், பெண் முக்தி பெற முடியாது. பெண் அதற்கு பிறகு முயன்று அடுத்த பிறகு ஆணாகி அதற்கு பிறகுதான் முக்தி பெறலாம் என்று ஒரு கோட்பாடு அவர்களுக்கு இருந்தது. இந்த கருத்தை அவர் தன்னுடைய உரையில காட்டுகிறார். நகர ஏறு ஆண்பாலுக்குரியது, அது முற்றியில் செலுத்துவது என்ற கருத்தை அவர் சொல்லுகிறார். அதனால அவர் சமணர் என்று தெரிகிறது. அவரை பற்றி எல்லாரும் மரியாதையாக மிகவும் அன்பாக பணிவாக குறிப்பிடுகிறார். அடியாருக்கு நல்லார் என்ற சிலப்பதிகார உரையாசிரியர் ஒப்பண்ண காங்கேயனுடைய காலத்திலே வாழ்ந்தவர். அந்த அடியாருக்கு நல்லார் சொல்லுகிற போது உரையாசிரியரான இளம்பூர்ண அடிகள் அப்படின்னு எழுதுகிறார். உரையாசிரியர் என்றால் அது இளம்பூர்ணரைத்தான் குறிக்கும். எத்தனை உரையாசிரியர்கள் இருந்தாலும் சரி, உரையாசிரியர் கூறினார்னா அது இளம்பூர்ணரைத்தான் குறிக்கும். அவ்வளவு சிறப்புக்குரியவர். பல இடங்கள்ல அவருடைய உரை இல்லாமல் இருந்திருந்தால் பின்னால் சேனாவரையர் நச்சினார்க்கினியர்லாம் ஒன்றும் செய்திருக்க முடியாது. அவர் உரையை கொண்டு தெளிவு பெற்று அதற்கு மேலதான் அவங்க எல்லாம் எழுதினாங்க. அதனால பேராசிரியர், சேனாவரையர், நச்சினார்க்கினியர் ஆகியவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த பெருமை இளம்பூரணருக்குரியது. மூராகவிங்கார், ராகவிங்கார் என்று 2 அறிஞர் பெருமக்கள் மதுரையில் இருந்தார். ரொம்ப புலமையில தேர்ந்தவர்கள். அதாவது மாமன் மருகன் முறையில உள்ளவர்கள். அப்ப பாண்டித்துறை தேவர் தோற்றுவித்த செந்தமிழ் இதழுக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்கள். செந்தமிழ் பத்திராதிபர் குறித்துக் கொள்வார்கள். ராகவிங்கார் பெரியவர், அவர் பாரிகாதை பாடியவர். மூராகவிங்கார் இளையவர். இந்த மூராகவிங்கார் இளம்பூர்ணரை பற்றி எழுதுகிற போது, பிறர் உள் புகுந்து தேடுதற்கரிய இருண்ட கடலாக இருந்த தொல்காப்பியம் என்னும் சரக்கரையும் தம் அறிவு என்னும் அவியாத விளக்கை கொண்டு மிகப்பெரிய அரதனம்னு ரத்தனம், அரதன குவியலை தன்னுடைய அறிவு கடலை கொண்டு கடைந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்தவர் இளம்பூரண அடிகள் என்று எழுதுகிறார். அதனால அது இருண்ட ஒரு சரக்கரையாக இருந்தது தொல்காப்பியம். யாருக்கும் பொருள் புலப்படாது இருந்த நிலையில இளம்பூரணர் அந்த உரையை கொண்டு வந்து அவர் எழுதினார். அதற்கு பிறகுதான் புரியும். அது ஒரு பக்கம். அந்த உரையே ஓலைச்சுவடிகளிலிருந்து எங்க கிடந்ததோ தெரியல. அதுல பொருளதிகாரத்திற்கு இளம்பூரணடிகளுடைய உரையை கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. தான்
அதை செம்மைப்படுத்தி மறுபடியும் பதிப்பித்த பெருமைக்குரியது. எப்ப பதிப்பிச்சாருன்னு கேட்டா, வீட்டுல நல்லா பாலும் பழமும் சாப்பிட்டு நல்ல செல்வராக படித்திருக்கின்ற போது இந்த ஏடுகள்லாம் எடுத்து படிச்சாராருன்னா அப்படியெல்லாம் இல்லை. அவர் 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறைக்கு போன போது கையில இந்த தொல்காப்பிய சுவடியும் எடுத்துட்டு போய் அங்க செக்கு எடுத்த நேரம் போக மற்ற நேரத்துல இந்த சுவடிகள்லாம் வைத்து பார்த்து இந்த தமிழ் இனம் இந்த செல்வத்தை இழந்து விடக்கூடாது என்று கருதி இரவும் பகலுமாக காண்டா விளக்கை வைத்துக் கொண்டு அதுல எழுதிய செம்மை செய்திய வெளியே கொண்டு வந்து அதற்கு பிறகு அறிஞர்களுடைய துணை கொண்டு அச்சிட்டார். இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. இப்படிப்பட்ட செல்வத்தை நம்மளும் கொடுத்துட்டு போயிருக்காங்களே, நம்ம அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், நம்முடைய மொழிக்கு எப்படி அரணாக விளங்குகிற வேலியாக விளங்குகிற இந்த இலக்கண நூலை நம்ம எப்படியெல்லாம் கற்று ஓத வேண்டும். தொல்காப்பிய கருத்தை நமக்கு தேவையான அளவுல ரொம்ப எளிமையாக ஒரு 70-80 பக்கத்துல கொடுத்துடலாம். அந்த முயற்சியில் தான் இப்போது நம்முடைய தங்கை வைதேகி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் தொல்காப்பிய அறிமுகம் என்று ஒரு நூல் எழுதி தருவதாக சொல்லியிருக்கிறேன். 70-80 பக்கத்துல தொல்காப்பியத்தினுடைய சாரத்தை நூற்பா படிக்கணும்னா தொல்காப்பியத்துக்கு தான் போகணும். ஆனா இந்த நூற்பாவினுடைய கருத்தை மிக எளிமையாக விளங்குகிற வகையில இந்த கால எடுத்துக்காட்டுகளோடு ஒரு 70-80 பக்கத்துல கொடுத்துட்டா அது பெரிய துணையாகத்தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு முயற்சி இல்லாமல் போய்விட்டது. ஆனா பேரறிஞராகிய காசுபருடைய பிள்ளை அவர்கள் அந்த காலத்துல தொல்காப்பிய பொருளதிகார கருத்துன்னு ஒரு புத்தகம் 70-80 பக்கத்துல எழுதியிருக்கிறார். அது பொருளதிகாரத்துக்கு சரி, எழுத்துக்கு சொல்லுக்கும் நான் முன்பே சொன்னேன், அன்பு கூர்ந்து படித்து பாருங்கள். இதை விட யாரும் எளிமையாக தர முடியாது. ஒன்று எழுத்ததிகாரத்திற்கு பயப்படாதீர்கள் என்று ஒரு புத்தகம் கீவா ஜெகநாதன் எழுதினது மறு அச்சில் வந்திருக்கு. அதே ஒரு சொல்லதிகாரத்திற்கு பேசாத பேச்சு என்று ஒரு நூல், இரண்டையும் அவர் எழுதினார். வாகீச கலாநிதி என்று புகழ்பெற்ற கீவா ஜெகநாதன் அவர்கள் தலைமகள் ஏற்றினுடைய ஆசிரியராக இருந்தார். அவர் ஊவே சாமிநாதியருடைய கூட இருந்து பதிப்பு படியெல்லாம் பார்த்தவர். ரொம்ப நல்ல அறிஞர் அவர். அவரிடம் பயின்றவர்களா இருக்கிறார்கள். அவர் தந்த இந்த 2 நூல்களையும் கொஞ்சம் படித்து பாருங்க. தொல்காப்பியத்தை கொஞ்சம் எளிமையாக சில பகுதிகளை அவர் எழுத்துலையும் சொல்லுவார். நாம இப்ப என்ன செய்யணும், தொல்காப்பிய அறிமுகம் என்று எல்லாவற்றையும் இந்த கருத்துக்களை எல்லாம் வாங்கி இன்னும் எளிமையாக எதிர்கால தலைமுறைக்கு பயன்படக்கூடிய ஒரு 6ஆம் வகுப்பு பையன் எடுத்து படிச்சா கூட புரியும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல நாம கொடுத்துருவோம். ஒரு 6 திங்களுக்குள் அதை உருவாக்கி நாம் கொடுத்து விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு இளம்பூர் நகை பற்றி சொல்லுகிற போது பின்னால் வந்த மயிலைநாதர் என்ற நன்னூலுக்கு உரையாசிரியர் சொல்லுகிறாரு. அவர் தொடர் சொல்றாரு பாருங்க, என்ன அழகான தொடர். 10 வகை எச்சங்களை பற்றி சொல்லுகிற போது இது உல்கா புலமை தொல்காப்பியத்தில் உளங்கூர் கேள்வி இளம்பூரணர். உளங்கூர் கேள்வி, அவ்வளவு கேள்வி அறிவு உடையவர். உளங்கூர் கேள்வி இளம்பூரணர் என்னும் ஏதமில் மாதவர் ஓடிய உரை என்று யாரா இருந்தாலும் சரி சொல்லுங்க. இளம்பூரணரை அவ்வளவு பாராட்டி பணியோடு பேசுகிறார். இளம்பூரணரே தன்னுடைய உரையில திருக்குறளை அதிகமாக மேற்கோளாக காட்டியவர். அதனால அவரை சிவஞான முனிவர் பிற்காலத்தில் எழுதுகிற போது அவர் தமிழ் ஒன்றே அறிந்தவர் எழுதுகிறார். இளம்பூரணருக்கு தமிழ் தான் தெரியும், வடமொழி தெரியாது என்பதனை செய்தியாக எழுதுகிறார். ஆனால் அந்த குறை என்றும் புலப்படவில்லை. அதனால சில நூற்பாக்களுக்கு அவர் உரை எழுதியது இருந்திராவிட்டால் பின்னால் ஒரு உரை எழுதி இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நூற்பாவை நாம் இப்ப இந்த வகுப்புல பார்ப்போம். அடுத்தது இந்த ஐயங்கள் கேட்டிருக்கக்கூடியதுனே அந்த வரிசையிலேயே நிறைய பேருக்கு நான் அதிலே தெரிவிச்சிருக்கிறேன். சில ஐயங்கள் எல்லாருக்கும் பயன்படும் என்பதனால நான் இந்த வகுப்புல இப்போது சொல்லுகிறேன். ஒன்று உடம்படுமை பற்றியது. நம்முடைய நண்பர் கார்த்தி கேட்டிருக்கிறாரு. அதுல தொல்காப்பியத்துல எழுத்ததிகாரத்தில் 140வது நூற்பாவை பார்த்தீர்களானால் எல்லா முடிக்கும் உயிர் வருவடியே உடம்படுமையின் உருவுகுழல் வரையா சொல்றார். மணி கூட்டல் அழகு என்ன
மணி அழகு வரும். தீ கூட்டல் அணைத்தான், தீ கூட்டல் அணைத்தான்னா தீ அணைத்தான் யகரம் வரும். இதுக்கு பேர் தான் உடம்படுமைன்னு பேரு. யா வா இந்த இரண்டும் அரை உயிர் என்றும் சொல்லப்படும். அவை மெய்யெழுத்துகளாக இருந்தாலும் அரை உயிர் என்றும் அவை பேசப்படும். இந்த அரை உயிர் இரண்டு உயிர்கள் வருகின்ற போது நிலைமொழியின் ஈற்றிலும் வறுமொழியின் முதலிலும் உயிரெழுத்து வருகின்ற காலத்து அவற்றை இணக்கி தான் போய் அங்க உட்காரும். அதுக்கு பேர் தான் உடம்படு மெய், உடம்படுத்துகிற மெய். இரண்டு உயிர்களை உடம்பாடு செய்கிற மெய். அதனால அதுக்கு உடம்படு மெய்ன்னு பேரு. தொல்காப்பியர் இலக்கணத்தை ரொம்ப பாதுகாப்பா சொல்லிட்டார். என்னன்னா, எல்லா மொழிக்கும் உயிர் வருவடியே உடம்படு மெய்யின் உருவுகோளல் வரையார். இரண்டு உயிர்கள் வந்து உருதுகின்ற எல்லா இடத்திலும் உடம்படுமையை கொள்வதை நீக்க மாட்டார்கள். யகர வகரம் வரும்னு தான் சொன்னாரு. எந்த இடத்துல யகரம் வரும், எந்த இடத்துல வகரம் வரும்னு அவர் சொல்லவில்லை. ஆனால் நன்னூலாசிரியர் தன்னுடைய எழுத்ததிகாரத்துல 162வது நூற்பாவில ஒரு வரையறையை பண்ணிட்டார். ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏமுன் இருமையும் உயிர்வழி உடம்பொடு மெய்யென்றாகும். ஐ என்ற 3 எழுத்துகள் வந்தால் யகரம் உடம்பொடு மெய்யாக வரும். மற்ற உயிர்கள் வருகிற போது வகரம் உடம்பொடு மெய்யாக வரும். ஏ என்ற உயிரெழுத்து வருகிற போது யகரமும் வரும் வகரமும் வரும் என்று ஒரு பாகுபாட்டை நன்னூலாசிரியர் சொன்னார். ஆனால் அவருடைய இலக்கணி பார்த்தா மணி அழகு, தீ அணைந்தது, பண்ணை ஆடு, பண்ணையாடு அப்படின்னு யகரம் வரும். பல கூட்டலணி, பலவணி, மெய்யா ஆடை, மெய்யா வாடை, கடு அழகு, கடுவழகு, பூ அழகு, பூவழகு, கோ அழகு, கோவழகு அப்படின்னு தான் வரும். அதனால நன்னூலாசிரியர் இப்படி ஒரு பாகுபாடு செய்தார். ஆனால் அவர் பாகுபாடு செய்வதற்கு முன்னாலேயே அவர் கூறிய இலக்கணப்படி கோவில் என்றுதான் வந்திருக்க வேண்டும். கோவில், கோ கூட்டல் இல், கோவில். ஏன் வரணும்? ஓகாரம் வருகிற போது பகரம் தான் வரும், கோவில் என்றுதான் வரும். ஆனால் சங்க இலக்கியத்திலே கோயில் என்று வந்தது. கோயில் புக்கு கழுத்துப்பத்திலே கோயில் என்று வரும், புறநானூற்றில் கோயில் என்று வரும். அதனால கோயில் என்று வருகிறதே என்று ஒரு ஐயா. தொல்காப்பிய இலக்கணப்படி வரலாம், அவ்வளவுதான். அவர் வரையறுக்கல, நன்னூலார் வரையறுத்தார். 2 சொற்கள் இந்த இலக்கணத்துக்கு மாறாக முன்னரே வழக்கு பெற்றிருக்கின்றன. ஒன்று கோயில், இன்னொன்று ஆயிடை. ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகத்திலும் தொல்காப்பியத்திலும் சொல்லியாச்சு. ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகத்து வழக்கும் செய்யுளும் ஆயிரம் முதலின்னு பாயிரத்திலேயே பணம்பாரனார் எழுதிட்டார். அதனால இந்த 2 சொற்களில் பண்டு தொட்டே பயின்று வந்திருக்கிறது. இவை 2ம் விதி விலக்காக உள்ளவை நன்னூலார் இலக்கணப்படி. ஆனால் தொல்காப்பிய இலக்கணப்படி இதில் ஒன்றும் மாறுபாடு இல்லை. 2 வகையாகவும் எழுதலாம். கோயில், கோவில். கோயில் என்பது பெருவழக்கு, கோயில் என்பது பெருவழக்கு, கோவில் என்பது வழக்கு குறைந்தது. இலக்கணம் நெறிப்பட்டதாக இருந்தாலும் வழக்கு குறைந்தது. அதான் இந்த வினாவுக்குரிய விடை. அதுல ஏதாவது வேறு இருந்தால் தொடர்ந்து கேட்கலாம். அடுத்தது இன்னொரு ஐயா, இந்த தும்பி என்பதுல, அதாவது வண்டுகள்ல பல வகை உண்டு. தொல்காப்பியத்துல மரபியல்ல படிக்க போறோம். நண்டும் தும்பியும் நான்கறிவினவேன்னு ஒரு பாடம். ஏற்றுச்சுவடிகள் எல்லாவற்றிலும் நண்டும் தும்பியும் நான்கறிவினவே தான் இருக்கு. ஆனால் இலங்கை அன்பர் ஒருவர், அறிஞர் ஒருவர், அது நண்டும் தும்பியும் நான்கறிவினவேங்கிறது நல்ல பாடம் இல்லை, அது வண்டும் தும்பியும் நான்கறிவினவே இருக்கணும். இது என்ன, நண்டும் தும்பியும் வேற வேற வகையா சேர்ந்தவை, அதனால வண்டும் தும்பியும் நான்கறிவினவேன்னு இருக்கணும்னு எழுதினாரு. அதுதான் சரி. வண்டு, தும்பி, நீர், சுரும்பு,
தேனி, இத்தனை பேர் இருக்கு. இத்தனை பேர் இருக்குன்னா இதையெல்லாம் வேறு வேறு பொருள் உடையவை. அதுல இந்த நிமிரி என்பது ஒரு வகை வண்டுன்னு எழுதினார் உரையாசிரியர். அதுல நச்சினார்க்கினியர் நிமிர்ச்சின் சுரும்பு சிறந்தது. சுரும்புங்கிறது இந்த மாமரங்கள்ல இருக்கும், கடிச்சிடும் சமயத்துல, அது சுரும்பு. அது நிமிர்ச்சின் சுரும்பு சிறந்ததுன்னு எழுதினார். அது நச்சினார்க்கினியர் சிந்தாமணியில அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அதை அந்த உரையை படித்து பாருங்க. அந்த மாதிரியெல்லாம் உரை எழுத முடியாது. அவ்வளவு புறமே, அவ்வளவு தேர்ச்சி, அவ்வளவு பல துறை கேள்வி இருக்கணும். 892வது பாட்டு சில சிந்தாமணி, சீவக சிந்தாமணியில. அதாவது சீவகனிடம் கொண்டு போய் குணமாலை சுரமஞ்சூர் ஆகிய 2 பெண்களும் தாங்கள் செய்திருக்கக்கூடிய சுண்ண பொடியை, வாசன பொடியை, இதில் எது சிறந்தது என்று கேட்கிறார். அவன் என்ன செய்யறான், வாங்கி அந்த பொடியை வானத்தில் அப்படி தூவி, மங்கை நல்லவர் கண்ணும் மனமும் போன்று எங்கனும் ஓடி இடரும் சுரும்புகால், மங்கையர்களுடைய கண்போல அங்கும் இங்குமாக திரிந்து இடர்கின்ற சுரும்புகளே, வண்டுகளே, மகிழ் தேனினங்கால் தேனீக்களே, உண்டு தேக்கிடும் நீர் ஈட்டங்காய் நீர்காய் என்று எல்லா வண்டுகளையும், எல்லா வகையான வண்டுகளையும் கூப்பிடுறான். கூப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அவையெல்லாம் சேர்ந்து குணமாலையினுடைய வண்ண பொடியில போய் வீழ்கின்றன. உடனே அது சிறந்ததுன்னு சொல்லுகிறான். அந்த இடத்துக்கு உரை எழுத வந்த நச்சினார்க்கினியர் என்னென்னலாம் காட்டுகிறார் பாருங்க. இந்த தும்பிக்கு செவி அறிவு இல்லைன்னு எழுதினார். இது 4 அறிவு உடையது, 5வது அறிவாகிய செவி அறிவு இல்லை. சாதும்பறவை பேதுரல் அஞ்சு மணினார்த்த மான்வினை பேரன் என்று சொல்லுகின்ற இடத்துல தும்பிக்கு செவி அறிவில்லை, இருந்தாலும் அது இடர்படக்கூடாது என்று அவ்வாறு தலைவன் செய்கிறான் என்று சொன்னார். வண்டு என்பது பொதுப்பெயர் என்று எழுதினார். சரி, இந்த வண்டுகள்ல அஞ்சிரை தும்பி என்று சொல்லப்படுவது தும்பி, அது தும்பி இனத்தை சார்ந்ததா. இந்த தும்பிகள்ல பல வகை இருக்கிறது. அதுல மணிநிற தும்பின்னு ஒண்ணு, அதுக்கு அழகான சிறகு இருக்கிறது. அந்த அழகான சிறகு கொண்டு அது விரைந்து பறந்து போய் அது 500 215, 500 215, அகநானூற்றுல 388, நற்றிணையில 35, கலித்தொகையில 46, குறுந்தொகையில 392, குறுந்தொகையில மணிச்சிறை தும்பி. இதுதான் பட்டாம்பூச்சி. இந்த மணிச்சிறை தும்பி என்பதுதான் பட்டாம்பூச்சி என்பது அறிஞர் சிலருடைய கருத்தாக இருக்கிறது. என்னதுக்கெல்லாம் இடையில வேறுபாடுன்னு கேட்டா, தும்பிங்கிற சொல்ல பாருங்க, அது அதுக்கு மூக்கு நீளமா இருக்கும். இந்த நீளமான மூக்கை மலருக்குள் உள்ளார, மலருக்கு வலிக்காம உள்ளார அதை விடும். உள்ளார விட்டு ஊதும் தும்பின்னா, தேனை குடிக்கிறது இல்லை, அது ஊதுது. ஊதுனா என்ன ஆகும்னு கேட்டா, தேன் அதனுடைய வாய்க்குள்ளார வந்துடும், கம்ப்ரஸர் மாதிரி. அது தும்பி என்றால் அதற்கு மூக்கு அவ்வளவு நீளமாக இருக்கிறது இந்த பொருள். அதுல இருந்து வந்ததுதான் மூக்கு நீளமாக, கை நீளமாக இருப்பது தும்பிக்கை. அதுக்கு மூக்கு அதன் வாயிலாக, யானை தன்னுடைய மூக்கின் வாயிலாக அது இருக்கிறதுனால அதுக்கு தும்பிக்கை. அதனால அது பெரும்பாலும் அந்த பட்டாம்பூச்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த வகையை பற்றி சங்க இலக்கிய புலவன் பேசாமல் இருந்திருக்க முடியாது. இயற்கையின் ஒவ்வொரு கூறும் ஆராய்ந்து எடுத்து சொல்லுகின்ற திறம் படைத்த சங்க புலவனுக்கு பட்டாம்பூச்சி தெரியாமல் போயிருக்காங்க. அந்த காலத்தில் அதுக்கு பேர் அஞ்சிறை தும்பி என்றும் மணிச்சிறை தும்பி என்றும் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதுவதற்கு இடம் இருக்கிறது. போதுமான தெளிவு அதற்கு சிந்தாமணியினுடைய 892வது பாட்டு நமக்கு காட்டுகிறது என்ற அந்த குறிப்பை, அந்த ஐயத்திற்கு விடையாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தது இன்னொரு ஐயம், அகம், உள்ளம், மனம், நெஞ்சம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, இவற்றுக்குள்ள வேறுபட்ட பொருள் யாது?
இந்த அகம்ங்கிற சொல் இருக்குத, அது பல இடங்கள்ல வந்தாலும் கூட சங்க இலக்கியங்கள்ல 11 இடங்கள்ல இது இடம்பெறுகிறது. அதுக்கு என்னென்ன பொருள் என்றால், உள்ளிடம் என்று ஒரு பொருள், மனம் என்று ஒரு பொருள், காம இன்பம், மார்பு, மருதல் திணை, வீடு, இடம், ஆகாயம், காதற் பொருள், அகப்படுதல் அல்லது உள்ளடங்குதல் என்று இந்த 11 பொருள்களை உடையதாக அது இருக்கிறது. அகம் என்றால் செருக்குன்னு ஒரு பொருள், ரொம்ப அகம் பிடித்தவனாக இருக்கிறான், செருக்குடையவனாக இருக்கிறான் என்றும் ஒரு பொருள். இந்த வெளியே புலப்படாதது என்று பொருள். அகம் என்பதற்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கருத்து, எண்ணம், அது வெளியே புலப்படாதது என்பதற்கு தான் அகம். அதனால்தான் அகத்தின் கருத்து முகத்தில் தெரியும், அவனுடைய முகத்தில் தெரியும். அந்த முகத்திலே இருக்கக்கூடிய குறிப்பு கொண்டுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு இருப்பது அகம். அப்புறம் உள்ளம் என்பது செயற்பாட்டை குறிப்பது, ஊக்கமுடையது உள்ளம்னார் திருவள்ளுவர். அது செயற்பாட்டை குறிப்பது உள்ளம். அவனுக்கு அதுல உள்ளம் இல்லை என்றால் செயற்படுகிற நோக்கம் இல்லை என்று பொருள். அதுக்கும் பல பொருள்கள்லாம் சொல்லுகிறார்கள். அது செயற்படுவதை குறித்தது என்று கருத வேண்டும். அடுத்தது மனம் என்பது, அதை வடசொல்லாக பல பேர் சித்தரித்து விட்டார்கள். இது வடசொல் இல்லை, தமிழ் சொல். மண் என்றால் நிலை பெறுவது என்று பொருள். நம்மோடு உடன் இருப்பது, நிலை பெறுவது. இந்த மனம் என்பதற்கு நெஞ்சம், எண்ணம், நினைவு, விருப்பம் இல்லை. மனசு என்பதனுடைய திரிவுலாம் சொன்னாங்க, அப்படியெல்லாம் இல்லை. மண் மனம் என்று ஆயிடுச்சு. இந்த இடத்துல மனம் என்பது கான்சியன்ஸ், அடிமனம், அதை குறிப்பது மனம் என்ற சொல். நெஞ்சம் என்பது நினைவு களம், நினைவுகள் தோன்றுவதற்குரிய ஊற்றிடம். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் என்று திருநாவுக்கரசர் சொல்கிறார். இந்த நெஞ்சத்தை உனக்கே இடமாக வைத்தேன் என்று சொல்லுங்க. அதனால இந்த நெஞ்சம் என்பது அறிவியலின்படி மூளையினுடைய ஒரு பகுதியை குறிப்பது. நம்முடைய நினைவு எங்கே தோன்றுகிறதோ அந்த இடத்திற்குரியது நெஞ்சம் என்பது பெயர். ஆகவே இந்த கருத்துக்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அகம் என்பதற்கு திருக்குறள்ல 277, 298, 708, 787, 830 குறள்ல அகம்ங்கிற சொல்ல கையாளுகிறார். உள்ளம் என்ற சொல் திருக்குறள்ல 14 இடங்கள்ல இடம்பெறுகிறது. மனம் என்ற சொல்லும் திருக்குறளில் 14 இடங்களில் இடம்பெறுகிறது. அதுல மனத்துக்கள் மாசனாதல் அனைத்தரன்னார். அதுதான் ரொம்ப உயர்ந்தாரம். இன்டென்ஷன், அதன்படி எந்த விதமான தப்பும் செய்யாதவன். கோர்ட்லேயே அப்படிதான் தீர்ப்பு வழங்குவாங்க. his intention is good, ஆகவே he is released அப்படின்னு சொல்லுவான். நெஞ்சு என்ற சொல் திருக்குறள்ல 28 இடங்கள்ல வருது. தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க. அது நான் சொன்ன நினைவு களம் என்று சொன்னேன். அதனால இந்த ஐயத்தை கேட்டிருக்கிறார்கள். இது பெரும்பாலும் நம்முடைய தொல்காப்பியத்திற்கு சார்பற்றது இருந்தாலும் அதற்கும் நான் விடை கூறியிருக்கிறேன். இது போல உள்ள ஐயங்கள் பலவற்றுக்கும் சிலவற்றுக்கெல்லாம் எழுதி நான் அனுப்பிச்சிட்டேன். அதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நம்முடைய பாடப்பகுதிக்கு வருகிறோம். இப்ப ஈர் மின்னன வரும் மூன்றும் பலர்பாலுக்கும் பலவின்பாலுக்கும் உரியன என்று பார்த்தோம். அடுத்தபடியாக எஞ்சிய கிளவி இடத்தோடு சிவனி ஐம்பார்க்கும் உரிய தோன்றலாறு. என்ன எஞ்சிய கிளவி? இரவு வணி பற்றி சொல்லுகிற போது ஆயன் கிளவின்னு சொல்லுகிறார். 8 சொற்கள்: முன்னிலை, வியங்கோல், வினைந்து கிளவி, இன்மை செப்பல், வேரன் கிளவி, செய்மன, செய்யும், செய்த 8 சொல்லியிருக்கிறார். அந்த 8ல இப்ப முன்னிலையை பற்றி பார்த்தாச்சு, முன்னிலை கிளவி பற்றி பார்த்தாச்சு. ஆக ஒன்று போச்சுன்னா அதைத்தான் சொல்றாரு. எஞ்சிய கிளவி, எஞ்சிய ஏது, இடத்தோடு சிவனி. அது என்ன இடம்? தன்மை, முன்னிலை, படர்க்கை என்ற 3 இடத்தோடும் பொருந்தி ஐம்பார்க்கும் உரிய ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்ற 5 பாலுக்கும் உரியனாக தோன்றும் அப்படின்னு சொன்னார். அதனால முன்னிலை தவிர்ந்த ஏனையெல்லாம் இவ்வாறு எஞ்சிய ஏதும் இவ்வாறு வரும் என்று காட்டினார். அவற்றுள் இனி பகுத்து காட்டுறார். முன்னிலை தன்மை 1000 இடத்தோடும் மன்னாதாகும் இயங்கோல் கிளவி.
இந்த வியங்கோல் என்ற சொல் முன்னிலை தன்மை ஆயிரத்தோடு மன்னாதாகும், அது நிலை பெறாது. முன்னிலை தன்மை 2 இடங்களுக்கும் வராது. அப்படின்னா என்ன பொருள்? நீ வாழ்க, நீங்கள் வாழ்க, யான் வாழ்க, யாங்கள் நாங்கள் வாழ்கன்னு வராது. ஏன் வராத? ஏன் வரக்கூடாது? இதுதான் நம்முடைய ஐயம். அந்த காலத்துல தன்னே ஒருத்தன் வாழ்த்துக்கிறது இல்லை. நான் வாழ்க, நாங்கள் வாழ்கன்னு சொல்லிக் கொள்ளக்கூடாது. நாகரிகம் இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த தன் உணர்வு இல்லை. அதனால அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் வாழ்க, நாங்க அப்படி சொல்லக்கூடாது. அதே போல முன்னிலையில் இருக்கிறவங்க ஏன் சொல்லக்கூடாது? நீங்கள் வாழ்க, நீர் வாழ்கன்னா அது முகமன் ஒரு துணைந்துரை, அது போலி புகழ்ச்சி. அதனால அதையும் தவிர்க்கலாம். அப்ப யாரு காணாத இடத்துல ஒருவரை அல்லது ஒருத்தியை ஒருவரை அவர்கள் வாழ்க, அவர்கள் எவ்வளவு அருமையான பணி செய்திருக்கிறார், அவர்கள் என்றென்றும் வாழ்க, பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துவதுதான் உண்மை. அப்ப நம்முடைய மொழி எவ்வளவு செம்மையா இருந்திருப்பாருங்க. வீணான புகழ்ச்சிக்கும் இடம் கொடுக்கல, தங்களையே வாழ்த்து கொள்ளக்கூடிய அத்தகைய தன்னலத்திற்கும் அவர்கள் இடம் கொடுக்கல. அது படற்கைக்கு மட்டும் உரியதுன்னு தெளிவாக அவர்கள் சொல்லிட்டார். காலம் செல்ல செல்ல என்ன ஆயிட்டுது? யான் வாழ்க, நீ வாழ்க, அவர்கள் தொலைக என்று சொல்லக்கூடிய நிலை வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரே ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்லுகிற. குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் என்று ஒரு சோழ அரசன் இருந்தான். உறையூரை தலைநகராக கொண்டு ஆளுகின்ற அந்த அரசன் அப்படியே தன்னுடைய நாட்டை சுற்றி பார்த்து கொண்டே வருகிற போது வரிசையாக மக்கள் தன்னுடைய தலையில கட்டி சோற்று மூட்டையோடு நடந்து போய் கொண்டிருந்தார். அப்பதான் பார்த்தான், மழைக்காலத்திலே எறும்புகள் எல்லாம் தங்களுடைய தலையிலே அரிசி குருணையை வைத்துக் கொண்டு போவது போல இந்த இரவலர்கள் எல்லாம் தலையிலே கட்டிச்சோற்றை கட்டி வைத்துக் கொண்டு போகிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்போம் என்று சொல்லி அவர்கள் பக்கத்துல போய், ஐயா நீங்க எங்கிருந்து வருகிறீர்கள் என்று நாடாளுகின்ற அரசன் தன்னை புலப்படுத்திக் கொள்ளாமல் கேட்டான். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் பண்ணனுடைய சிறுகுடியில் இருந்து வருகிறோம். சிறுகுடி என்பது பண்ணனுடைய ஊர். இப்போது சோழ நாட்டிலே நன்னிலத்திற்கு பக்கத்திலே உள்ள அந்த சிறுகுடி என்பது அப்படியே இருக்கிறது. அந்த ஊருக்கு தலைவனாக இருந்த பண்ணன் என்பவன் பெரிய ஈகை செல்வன். அவன் பசியோடு அந்த வழியே வருகிறவர்களுக்கெல்லாம் உணவு இடுவதோடு அல்லாமல் வயிறார உண்ட பிறகு செல்லுகின்ற வழிக்கும் உதவட்டும் என்று சொல்லி கட்டுச்சோறு கட்டி கையில் கொடுத்து அனுப்புவான். நாங்கள் பண்ணனுடைய வீட்டிலிருந்து வருகிறோம், அவன் எங்களுக்கு இந்த உணவை கட்டி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார். அவனுடைய வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், என்னையா கேட்கிற நீ? எறும்பு திட்டை கொண்டு எறும்பு தன்னுடைய முன்னாலே ஒரு சிறு சோற்று பருக்கை அல்லது அரிசியை எடுத்துக்கொண்டு வரிசையாக போவது போல நாங்கள் இரவலர்கள் போய் கொண்டிருக்கிறோம். அணித்தோ செய்தோ கூறுமின் எமக்கே என்று கேட்கிறீர்கள், இங்கதான் பக்கத்துல இருந்து போய் பாரியா. அங்க போய் பார்த்தா அந்த ஈகை செல்வன் எதையும் பற்றி கவலைப்படாமல் எல்லாருக்கும் பாரி வழங்கி கொண்டிருக்கிறான். அப்பதான் ஒரு வாழ்த்தை சொல்லுகிறான் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன். என்ன சொல்லுகிறான்னா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடையாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாரும் சொல்லல. இது தமிழ்ல புதுசு, வேற எங்கேயும் இல்லை. என்ன சொன்னான்னு கேட்டா, யான் வாழும் நாடும் பண்ணன் வாழிய. நான் எதிரியா இருக்கிறேன், நான் இருந்து என்ன பண்றேன்? இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற அரசன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்தனா இல்லையே. அதனால என்னுடைய வாழ்நாளையும் தன்னுடைய வாழ்நாளாக கொண்டு இவன் வாழ்வானாக. சும்மா சொல்றதுல என்ன வந்துட்டுன்னு சொல்றது இல்லை. இது உண்மையான ஈடுபாட்டோட தன்னுடைய வாழ்நாளை அவனுக்கு கொடுக்குறான். பெற்றுக்கொள்ளட்டும் அவன், நான் இருந்து என்ன செய்ய போறேன் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட பண்ணன் வாழிய இது படற்கைக்கு வருகிறது. முன்னிலை தன்மை ஆயிரத்தோடும் மன்னாராகும் இளங்கோள்களை முன்னிலை தன்மைக்கு வராது, இது படற்கைக்கு வருகிறது. யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய
பண்ணன் வாழி என்று சொல்வது படற்கைக்கு உரியதாக சொல்லப்படுகிறது. சரி, அது சேனாவரையர் அவருடைய காலம் இந்த மாறுபட்டு போச்சு. இல்லை, தொல்காப்பியர் காலத்திலும் சேனாவரையர் காலம் ரொம்ப பின்னால 14ஆம் நூற்றாண்டு. அதனால அவர் சிறுபான்மை பிற இடங்களுக்கும் வரும்னு எழுதிட்டார், தன்மை முன்னிலைக்கும் வரும்னு எழுதினார். அதுக்கு சங்க இலக்கியத்தில் எடுத்துக்காட்டு கடவுக பாக காண்குவோம். தேரை ஓட்டுறான், முன்னால இருக்கிற பாகன். அப்ப தேரில் வருகிற தலைவன் சொல்லுகிறான், வேகமா ஓட்டியா அப்படிங்கிறான். கடவுக அது வியங்கோல். அந்த வியங்கோல் முன்னிலையானுக்கு வந்தது. அதை எடுத்துக்காட்டு காட்டி சில இடங்கள்ல இப்படி வரும் என்று காட்டுகிறார் சேனாவரையர். அது சங்க இலக்கியத்துல ஒரோபடி வந்ததை, அருகி வந்ததை அவர் இந்த இடத்துல அதை விரிவாக சொல்லுகிறார். பிற்காலத்தில் இது ரொம்ப வழக்கமா போச்சு, முன்னிலை தன்மைக்கும் இந்த வியங்கோல் வருவது என்பது. சரி, அடுத்தது பல்லோர் படற்கை முன்னிலை தன்மை அவ்வையின் மூன்றும் நிகழுங்காலத்து செய்யும் என்னும் கிளவியோடு கொள்ளா. பல்லோர் படற்கை என்றால் பலர்பால். பலர்பால்னா யாரு? அவர்கள். படற்கை இடம், அதனால அவர்கள். முன்னிலை நீங்கள் என்பது, தன்மை என்பது நாங்கள். இந்த மூன்றும் நிகழுங்காலத்து செய்யும் என்னும் கிளவியோடு கொள்ளா. செய்யும் என்ற வினைமுற்றை இந்த மூன்றும் ஏற்பது இல்லை. அப்படின்னா எப்படி வராது என்றால், நாங்கள் செய்யும்னு வராது, நீங்கள் செய்யும்னு வராது, அவர்கள் செய்யும்னு வராது. அதனால இந்த இடங்கள்ல வராதுன்னு சொல்லிட்டா அப்ப எதற்கு வரும்னு நாம பார்க்கணும். பல்லோர் படற்கைக்கு வராது, அதாவது அவர்கள்ங்கிறதுக்கு வராது. ஒருவன் படற்கைக்கு வரும், ஒருத்தி படற்கைக்கு வரும். அதாவது ஆண்பால் படற்கைக்கும் பெண்பால் படற்கைக்கும் வரும். அப்படி சரியா சொன்னா ஆண்பால் படற்கைக்கும் பெண்பால் படற்கையும் அவன் செய்யும் அவள் செய்யும்னு வரும். அதே போல ஒன்றன் படற்கைக்கும் வரும், ஒன்றன்பால் படற்கைக்கும் வரும், அது செய்யும்னு வரும். பலவின்பால் படற்கைக்கு வரும், அவை செய்யும். இந்த 4 நினைவில் வைத்துங்க. அதாவது அவன் செய்யும், அவள் செய்யும், அது செய்யும், அவை செய்யும் தான் வரும், மற்ற இடத்துல வராது. அதாவது பல்லுவர் படற்கைக்கும் முன்னிலை தன்மைக்கும் வருவது இல்லை என்று இந்த செய்யும் என்னும் வாய்பாட்டு வினைமுற்றை பற்றி இங்கே சொன்னார். ஒரு வரையறுத்து சொன்னார். அடுத்தது இந்த செய்யும் என்னும் வாய்பாட்டை தவிர மற்றவையெல்லாம் ஐம்பாலுக்கும் மூவிடத்திற்கும் உரியதாக வரும் என்பது உரையாசிரியருடைய குறிப்பு, சேனாவரையருடைய குறிப்பு. சரி, அடுத்தது மிக மிக இன்றியமையாத நூற்பா. இதை மனனம் செய்து கொள்ளுங்கள். 228வது நூற்பா செய்து செய்யும் என்று தொடங்கக்கூடிய நூற்பா. இது 9 வினையற்ற வாய்பாடுகளை சொல்லுவது. வினையற்ற ரொம்ப இன்றியமையாதது. ஒரு சுருக்கமா ஒரு வழி சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். செய்த அப்படின்னு வந்தா செய்த செயல் அப்படின்னு தான் வரும், செய்த வந்தான்னு வராது. அப்ப செய்த செயல், படித்த பாடம், கேட்ட கேள்வி அப்படின்னெல்லாம் வருகிற போது அது வினையெச்சம் இல்லை. ஏன்? பாடம், கேள்வி, செயல் என்பதையெல்லாம் பெயர் சொற்கள். அந்த பெயர் சொல்லை போய் தழுவி பொருள் முடியாமல் இருப்பது பெயரெச்சமாகுமே தவிர வினையெச்சமாகாது. அதனால செய்த செயல், படித்த பாடம், கேட்ட கேள்வி, இந்த சோறு, இன்னும் சோறு என்றெல்லாம் வரும். அப்ப அகர ஈரும் உன் ஈரும் வரக்கூடிய இடங்கள் எல்லாம் அது பெயரெச்சமாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதே இது பார்த்தீங்கன்னா உகர ஈராக வந்தா உண்டு, உண்டு வந்தான், கண்டு பேசினான், நின்று பாடினான் எல்லாம் உகரம் வருகிறது. அப்படி வந்தா அது வினையெச்சம். பாடினான் வினைமுற்று, அதனை போய் தழுவி பொருள் முடியாமல் இருப்பது வினையெச்சம். இப்போ 9 வகையான வினையற்ற வாய்பாடுகளை சொல்லுகிறார். செய்து, செய்து வந்தான்,
போய் அந்த காரியத்தை அந்த பணியை செய்து முடித்தான். செய்து என்பது ஒரு வினையெச்சம். அது இன்றைக்கும் வழக்கில் இருப்பது. அடுத்தது செய்யூ வந்தான் என்றால் செய்வதற்கு வந்தான். இது வழக்கில் இல்லை, அதற்கு பதிலாக செய்வதற்கு என்று நாம சொல்லுகிறோம். அடுத்தது செய்வு, அதுவும் வழக்கில் இல்லை, செய்வு வந்தான், செய்வதற்கு வந்தான். செய்தன வந்தான், செய்வதற்கு என்று செயற்கன என்று பொருள். செய்யர் செய்வதற்காக வந்தான். செய்ய ஒரு செயலை புரிவதற்காக வந்தான். செய்யும் நன்று, செய்யுங்கிறது இப்ப வழக்கில் இருக்கு. ஆள்கிற ஈறு இங்க வருகிறது. பெய்தால் மழை பெய்யும் நன்று, மழை பெய்தால் நன்று. அப்புறம் செயற்கன, வந்தான், அது செய்யங்கிறதனுடைய இடைக்குறை விகாரம். செயங்கிறது செயற்கன. இந்த 9 வினையஞ்சு கிளவி. இந்த 9 வினையற்ற வாய்ப்பாடு. இந்த நூற்பா ரொம்ப இன்றியமையாகும். பல தேர்வுகளையும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்றால் வினையற்ற வாய்ப்பாடுகள் யாவை? எத்தனை? 9. அவை செய்து, செய்யு, செய்து, செய்வன என்று முதலாக வரக்கூடிய 9 சொல்லணும். இப்ப செய்து ஒவ்வொன்னா பார்ப்போம். இப்ப செய்து என்றால் உண்டு வந்தான் அப்படின்னா செய்து என்பது வினையெச்சம். அப்ப உண்டு வந்தான்னு எங்கேயாவது நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு இலக்கண குறிப்பு எழுதுங்கன்னா இது செய்து என்னும் வாய்பாட்டு வினையெச்சம் எழுதும். செய்து என்னும் வாய்பாட்டு வினையெச்சம். அடுத்தது செய்யு என்றால் உண்ணூ வந்தான் அப்படின்னா அது செய்யு என்னும் வாய்பாட்டு வினையெச்சம். அடுத்தது செய்வு, நகுவு வந்தான், கற்குபு வந்தான். கற்குபு வந்தால்னா கற்க வந்தான்னு போறோம். அதெல்லாம் வழக்கில் இல்லைப்பா. அடுத்தது செய்தன அப்படின்னா சோலை புக்கன வெப்பம் நீங்கிற்று. புக்கன செய்தன, செய்தன என்னும் வாய்பாட்டு வினையெச்சம். சோலை புக்கன வெப்பம், சோலையில புகுந்த உடனே வெப்பம் நீங்கியது. அதனால புக்கன வெப்பம் நீங்கியது. புக்கன நீங்கியதுங்கிற வினைமுற்ற போய் தழுவுறதுனால இது வினையெச்சம். அடுத்தது செய்யர் என்பது எதிர்காலத்தை குறித்தது. உண்ணியர் செய்யர் என்னும் வாய்பாட்டு வினையெச்சம். அதே போல உண்ணிய செய்ய என்னும் வாய்பாட்டு வினையெச்சம், அதுவும் எதிர்காலத்தை குறித்தது. செய்யும் என்பது எதிர்காலத்தை குறித்தது. மழை பெய்யும் நன்று, மழை பெய்யும் நன்று. அதே போல செய என்பது 3 காலமும் பற்றுகிறது. எப்படி? மழை பெய்ய குளம் நிறைந்தது, மழை பெய்ய குளம் நிறையுங்கிறது எதிர்காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் வரும். அதனால 3 காலமும் பற்றி வரக்கூடியது இந்த செய என்னும் வாய்பாட்டு வினையெச்சம். செயற்கு என்றால் செய்வதற்கு, உண்ணுதற்கு வந்தான், அது செயற்கு என்னும் வாய்பாட்டு வினையெச்சம். இந்த 9 வினையெச்சங்களையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இதுல பெரும்பாலானவை வழக்கு இழந்துவிட்டாங்க. செய்து என்பது வழக்கில் இருக்கிறது. அடுத்தது செய்ய என்பது அருகி வழங்குகிறது. செய்தி என்பது வழக்கில் இருக்கிறது. செய என்பது வழக்கில் இருக்கிறது. செயற்கு என்பது வழக்கில் இருக்கிறது. ஒரு வழக்கில் உள்ளவை சில. இந்த 9 வினையெச்சங்களை சொல்லிவிட்டு பிறகு அவை அல்லாமல் ஒரு 6 சொல்ல போறாரு. 9 6 15 வினையெச்சங்கள். இது நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் உரிய வகையில் வருவன. பின், முன், கால், கடை, வழி, இடத்து என்னும் அன்னமரபின் காலம் கண்ணிய என்ன கிளவியும் அவற்றியல். எந்த சொல்லும் அப்படிங்கிறது என்ன கிளவியும். மேலே சொல்லப்பட்ட 9 அல்லாமல் இந்த 6 சேர்த்து 9 6 சேர்த்து 15. பின், முன், கால், கடை, வழி, இடத்து என்னும் அன்னமரபின் காலம் கண்ணிய என்ன கிளவியும் அவற்று இயல்பினவே. நீவீர் பொய் கூறிய பின் நான் எங்கே போவேன்னா, இந்த பின்னுங்கிறது ஒரு வினையெச்சம். பின், நீவீர் பொய் கூறிய பின், பொய் கூறிய பின் என்றால் பின் என்பது எச்சம், வினையெச்சமாக வருகிறது. அதே போல மருந்து
உண்ணாமுன் நன்றாக இருந்தேன் அப்படிங்கிறான். அது முன் என்ற வினையச்சம். உண்டக்கால் தெரியும், இந்த போது தெரியும் என்றால் கால் என்பது வினையச்சம். செய்த கடை விளங்கும், செய்த இடத்து. அதே போல வந்த வழி கண்டுகொள்க. இந்த வழின்னு வந்துட்டு அதுக்கு பிறகு இக்கு போடணும். வந்த வழி கண்டுகொள்க, வந்த வழி காண்க. சில சமயத்துல உரையாசிரியர் எழுதுவாங்க, எடுத்துக்காட்டுகளை கொடுக்காம இது வந்த வழி கண்டுகொள்கன்னு எழுதுவாங்க. இருக்கிற இடத்த பார்த்து தெரிஞ்சுங்கன்னு எழுதுவாங்க. அடுத்தது இடத்து, இல்லாத இடத்து விளங்கும். பொருள் இல்லாத இடத்துல நமக்கு அதனுடைய கட்டுப்பாடு பற்றிய அறிவு வரும். இப்படிப்பட்ட என்ன கிளவியும் வேறு சொற்களும் இருக்கு. இன்பாக்கு, தேவாக்கு, திருவள்ளுவர் எல்லாம் கையாளுகிறார். காமத்துப்பால்ல உண்பாக்கு, தேவாக்கு என்ற சொற்கள். அதே போல ஆள் என்பது அற்றால் அளவறிந்து உண்கிறார். திருவள்ளுவர் தான் இந்த மாதிரியான அரிய சொற்களை எல்லாம் வழக்கில கொண்டு வந்து இதை காணாமல் போய்விடக்கூடாது என்ற கவலையோடு அவற்றையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். கூறாமல் குறித்ததன் மேல் செல்லும் கடுங்கூலி என்று தனித்தொகையில வரும். அது மல் என்பது. கூறாமல், அது உண்மையிலே அல்லு மல்லாயிடுச்சு, பிரிக்கும் போது மல்லா பிரிச்சுட்டாங்க. ஆகவே எல்லாம் இதுல அவற்றுள் முதல்நிலை மூன்றும் வினை முதல் முடிவின. இந்த மேலே சொல்லப்பட்ட 9 இருக்கு பாருங்க, அந்த 9ல முதல்நிலை மூன்று முதல்ல வரக்கூடிய செய்து, செய்வு, செய்வு என்ற இந்த மூன்றும் வினை முதல் முடிவின. ஒரு கருத்தாவை கொண்டு முடியக்கூடியது, வினை செய்யக்கூடியவனை கொண்டு முடியக்கூடியன. எப்படி என்றால், செய்து வந்தான் அப்படின்னா அந்த செயலுக்குரிய ஒருத்தன், அவன் தான் கருத்தா, அவன் தான் வினை முதல். கர்த்தாங்கிறது வர சொல்லு, அது அழகா வினை முதல்னு சொன்னான் பாருங்க. அந்த வினை முதலை கொண்டு அது முடியும். செய்து வந்தான், செய்யு வந்தான், செய்வு வந்தான் என்று ஒரு வினை முதலை கொண்டு வரும். அப்ப இந்த 3 தானே சொல்லியிருக்கிறார், முதல்நிலை 3. எஞ்சிய 6 இருக்குல்ல, அதுக்கு அடுத்த நூற்பாவிலை இலக்கணம் சொல்லுகிறார். அடுத்த நூற்பாவில் என்ன சொல்லுகிறார்? ஏனை எச்சம், ஏனை எச்சம் வினை முதலானும், வினை முதலை கொண்டு முடியும். ஆண் வந்து இயையும் வினைநிலையானும். இந்த ஆண் வந்துங்கிறது சரியா புரிஞ்சுவோம். ஆண் வந்துன்னா ஆண்டு வந்து, அவ்விடத்து வந்து, ஆண்டு அல்லது அவ்விடத்து, அவ்விடத்து வந்து பொருந்துகின்ற வினை நிலையானும் சாமியல் மருங்கின் முடியும் என்ற ஆண்டு வந்து முடியக்கூடிய ஒரு வினை நிலையானும் முடியும். எப்படி என்றால், இங்கு பார்த்தோம், செய்து வந்தாங்கிறதுல வினை முதலை கொண்டு முடிந்தது. இப்ப மற்ற 6க்கு சொல்றாரு பாருங்க, மழை பெய்தன பயிர் விளைந்தது. இது தக்க ஒரு வினை நிலையால் முடிந்தது. அதாவது பிற வினையாலும் முடியலாம் என்று பொருள். மழை பெய்தது, வானம் மழை பெய்தது என்று சொன்னால் நேரடியாக அதுல வினை முதல் இருக்கிறது. ஆனா மழை பெய்தன பயிர் விளைந்தது, வேற வினை வந்து விட்டது. பயிர் விளைந்தது அவ்வாறு முடியலாம். இந்த 6 அப்படி முடியக்கூடிய இயல்புடையன. கணவன் இனிது உண்டான், மனைவி முகம் மலர்ந்தது. கணவன் இனிது உண்டான், பயிர் நிரம்பிட்டுன்னு சொல்லிட்டு அது அதனுடைய வினை, இந்த வினை முதலுடைய வினை. இங்க அப்படி இல்லை. கணவன் இனிது உண்டான், மனைவி முகம் மலர்ந்தது, பிற வினையினால் இது முடிந்தது, அவ்வாறு முடியலாம். இந்த 6 சொற்களும், இந்திய 6 சொற்களும் வினை முதல் வினையும் அல்லது பிறவினையும் கொண்டு முடியும் என்று காட்டினோம். அது மாதிரி சிக்கலே ஒன்றும் இல்லை. அடுத்தது முதல்ல சொல்லியிருக்கிறாரு அந்த 3, அதை நினைவு கூறார் மறுபடியும். செய்து, செய்யும், செய்வு, அம்முக்கிழவியும். அந்த 3 சொற்களும், முதல்ல சொல்லப்பட்ட 3 சொற்களும் வினை தோன்றும் ஒரு உறுப்போடு தொடர்புடையதாக வந்தால், வினையோடு முடியா முதலோடு முடியணும் வினையோர் அணைய என்மார் புலவர். கை ஒடிந்து விழுந்தது அப்படின்னு சொல்றோம். கை என்கிறது சினை.
ஒடிந்து வீழ்ந்தது என்பது அதற்குரிய வினையால சொல்லியாச்சு. அப்படிதான் வருங்கிறத முதல்ல சொன்னாரு. செய்து வந்தான், கை ஒடிந்து விழுந்தது, கை ஒடிந்ததுன்னு வச்சுங்க, கை ஒடிந்தது அதற்குரிய வினையால சொல்லியாச்சு. ஆனால் அப்படி சொல்லாமல் கயிற்று கை ஒடிந்து வீழ்ந்தான்னு வச்சுங்க, அது கைக்குரிய வினை இல்லை. இந்த வீழ்ந்தான் என்பது கையை உறுப்பாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல் ஒருத்தா இருக்கான், அவன் வீழ்ந்தான்னு பொருள். அதனால வேறு வினையை கொண்டும் அது முடியும். அம்மு எதுல முடியும்? சினை வினை வருகிற போது, உறுப்பு பற்றி வருகிற போது அதனுடைய முதலை கொண்டு முடியும். கையிற்று வீழ்ந்தான், கையிரு வீழ்ந்தான், கையிருவு வீழ்ந்தான் என்று பிறவினை கொண்டு, கையிற்று வீழ்ந்தான் என்று பிறவினை கொண்டு முடிந்த அம்முக்கிழவியும் சினைவினை தோன்றும், சினையோடு முடியா முதலோடு முடியினும் இணையோரணைய என்மனார் புலவர் என்று அவ்வாறு முடியலாம் என்று இந்த 3 வாய்பாடுகளுக்கும் சொன்னார். அடுத்தது ஒரு வினையச்சம் வருகிறது. உண்டு வந்தான், பாடி கேட்டான், பாடி வந்தான், பேசி பார்த்தான், பேசி பழகினான், இதெல்லாம் வினையச்சங்கள். ஒரு வினையச்சம் தான் வரலாமா அப்படின்னா இல்ல, நிறைய வினையச்சங்கள் வரலாம். எப்படி? உண்டு, தின்று, ஆடி, பாடி, வந்தான். எத்தனை வினைமுற்று வருது? ஒரு வினைமுற்று தான். ஆனா நிறைய வினையச்சங்கள் அடுக்கி வந்தாலும் கூட ஒரு வினை கொண்டு முடியும். பன்முறையானும் வினை என்று கிளவி, பல முறையானும் வினையச்சம் என்பது சொல்முறை முடியாது அடுக்கின வரினும். ஒரு சொல்லால் ஒரு வினையச்சத்தை கொண்டு முடியாமல் அடுக்கி வந்தாலும் முன்னது முடியுமன் பொருளே. அதுல முதலில் முடியும் போது எல்லாம் அதோடு சேர்ந்து முடிந்து விடும். உண்டு, தின்று, ஓடி, ஆடி, பாடி, வந்தான் என்று எல்லாம் அடுக்கி முடிதல். இந்த மழை பெய்ய குளம் நிறைங்கிறதுல அடுக்கி வரல. ஆகவே அது வேறு வினை முடிவு பெற்றது. மழை பெய்ய குளம் நிறைந்ததுன்னா மழை பெய்ததான், ஆனா குளம் நிறைந்தது அது வேறு வினை, அது அடுக்கி வரல. இங்க அப்படி இல்லை, ஒரே ஆளுதான். உண்டு, தின்று, ஆடி, பாடி, வந்தான், ஒரு வினைச்சொல் போதும். இத்தனை வினைகளுக்கு உரியவன் யாருன்னு கேட்டா அவன் தான். அப்படி சொல்லாம அவன் உண்டான், இவன் வந்தான், இவள் போனாள் அப்படின்னா அது வேற வேற வினை. அதனால இப்படி அடுக்கி வருவதற்கு ஒரு வினைச்சொல் போதும் என்று காட்டினார். அடுத்தது மிக மிக முக்கியமான 9 வினைச்சத்தை பார்த்தோம். அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். இப்ப பெயரச்ச வாய்பாடு. இந்த செய்யும் செய்த என்பது 2 பெயரச்சங்கள். நான் முன்பே சொன்னேன், வினையச்சத்தை கண்டுபிடிப்பதும் பெயரச்சத்தை கண்டுபிடிப்பதும் எளிது. அங்கு உண்டு வந்தான், இன்று பேசினான் எல்லாம் உகரத்துல வருகிற போது வினையச்சம். அகரத்தில் வருகிற போதும் செய்த செயல், படித்த பாடம், கேட்ட கேள்வி இந்த அகரத்தில் வருகிற போதும் செய்யும் செயல், கேட்கும் கேள்வி, பாடும் பாட்டு என்று வருகின்ற போதும் பெயரச்சம். இப்ப நிலனும் பொருளும் காலமும் கருவியும் வினை முதற் கிளவியும் வினையும் உளப்பட அவ்வறிபொருட்கும் ஓரன்ன உரிமையை செய்யும் செய்த என்னும் சொல்லே. இந்த செய்யும் செய்த என்ற இந்த 2 சொற்கள் நிலம், பொருள், காலம், கருவி, வினை முதல் அல்லது கருத்தா, வினை என்னும் செயல், இந்த 6க்கும் வரக்கூடிய உரிமை உடையன. அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் நீங்க சிந்திக்கணும். ஏற்கனவே 8 சொல்லியிருக்காரு, இன்னதற்கு இது பயனாகங்கிறது தவிர பாக்கி 6 பொருள்களுக்கும் இந்த செய்யும் செய்தங்கிறது வரும். எப்படி வரும்? நிலம், பொருள், காலம், கருவி, வினை முதற் கிளவி, நிலம், பொருள், காலம், கருவி, வினை முதற் கிளவி, வினை
என்று ஆறுக்கும் உரியன. எப்படி ஆறுக்கும் உரியன? செய்யும் தொழில், செய்த தொழில் ரெண்டுக்கு வரும். நிலம் முதல்ல எடுத்த உடனே நிலத்தை எடுத்துக்குவோம். வாழும் இல்லம், அதுவே இறந்த காலத்துக்கு வருமானா வாழ்ந்த இல்லம். செய்யும் செய்த ரெண்டுக்கும் வரணும். வாழும் இல்லம்ங்கிறது செய்யும் என்னும் வாய்பாட்டு வினைமுற்று, வாழ்ந்த இல்லம்ங்கிறது செய்த என்னும் வாய்பாட்டு வினைமுற்று. அது நிலத்துக்கு வந்தது. நிலம் என்றால் வாழ்கின்ற இடம், இடப்பொருள் பற்றியது. வாழும் இல்லம், வாழ்ந்த இல்லம். அடுத்தது பொருள், கற்கும் நூல், கற்ற நூல். அதுவும் செய்யும் என்னும் வாய்பாட்டு வினைமுற்று, செய்த என்னும் வாய்பாட்டு வினைமுற்று. அதே போல காலத்தை பற்றி வருகிறது. தூங்கும் காலம், தூங்கிய காலம். கருவி, பானையை செய்யக்கூடிய ஒரு கோல் அல்லது சக்கரம். குயவன் வணைகிறான். இந்த வனையும் கோல், அது வனையும் கோல்ங்கிறது ஒரு களி ஒன்று வச்சிருப்பான். இந்த களியை அப்படி உள்ளார வச்சு அப்படி லேசா அசைத்தான், உடனே பாத்திரம் உருக்கொண்டு விடும். அது வனையும் கோல் என்று அதற்கு பெயர். அல்லது சக்கரம். சக்கரத்திலே மண்ணை வச்சு திகிரிய சுத்தம்னா அது பாத்திரம் உருவாயிடும். அதனால வனையும் கோல், வனைந்த கோல். அதே போல கற்கும் மாணவன், வினை முதல் கற்க, கற்கும் மாணவன், கற்ற மாணவன் என்று வரும். அதே போல வினை, உண்ணும் வினைங்கிறது செயல். உண்ணும் ஊன், உண்ட ஊன் என்று வரும். ஆக இந்த 6 பொருள்களின் மேலே இவை வரும் என்று காட்டினார். எவை வரும்? செய்யும், செய்த என்னும் பெயரச்சங்கள் இந்த 6 பொருள் குறித்தும் வரும். அதிலே செய்யும் என்பது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் குறிக்கும், செய்த என்பது இறந்த காலத்தை குறிக்கும் என்று நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது செய்யும் என்னும் வாய்பாடு பற்றி சொல்றார். அவற்றோடு வருவழி செய்யுமென்கிறது முதற்கண் வரைந்த மூவீற்றும் உரித்தே. அதுதான் முதல்ல இந்த நூற்பா முதல்ல பார்த்துருங்க. 235 அங்கதான் சொல்றாரு. அவற்றோடு வருவதி செய்யுமென்கிறது முதற்கண் வரைந்த மூவீற்றும் உரித்தே. அந்த செய்யுங்கிறத முதல்ல சொல்லுகிற போது பல்லோர் படத்தை முன்னிலை தன்மை ஆகிய இந்த 3 இடங்களுக்கும் வராதுன்னு அங்க சொன்னாரு. ஆனால் இங்க நிலம் முதலாகிய ஆறனோடு வரும்போது மட்டும் முன்பு விளக்கப்பட்ட பல்லோர் படற்கை முன்னிலை தன்மை, அதாவது பலர்பால் நீங்கள் நாங்கள் ஆகிய முன்னிலை பன்மை, தன்மை தன்மை ஆகியன எல்லாம் இந்த மூவகைக்கும் உரிய என்று காட்டினார். அதாவது அவற்றோடு வரும்போதுன்னா பெயரச்சமாக வருகிற போது எல்லாம் நிலையில வச்சிருங்க. ஒரு இடத்துல நான் சொல்றேன் பாருங்க, இந்த செய்யுங்கிற சொல்லு இருக்குத, இது பெயரச்சமாகவும் வரும், வினைமுற்றாகவும் வரும். எப்படி என்றால் அவன் செய்யும் அப்படின்னு சொன்ன வினைமுற்று, செய்யும் செயல் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அது பெயரச்சம். அதனால பின்னால வரக்கூடிய சொல்லை கொண்டு முன்னால வரக்கூடிய சொல்லை கொண்டுதான் அது பெயரச்சமா முற்றா என்பதனை நாம் முடிவு செய்ய வேண்டும். ஆகவே நிலம் முதலாக 6க்கும் பல்லோர் படற்கை முன்னிலை தன்மை முன்பு வாராது என்று சொன்ன அந்த 3ம் நிலம் முதலாகிய 6க்கு மட்டும் வரும் என்று காட்டினார். அங்க என்ன சொன்னாரு? 227வது நூற்பாவில பல்லோர் படற்கை முன்னிலை தன்மை அவ்வைய 3ம் நிகழ்ந்தாலத்து செய்யும் சொல்லோடு கொள்ளா. யாங்கள் செய்யும், நீங்கள் செய்யும், அவர்கள் செய்யும் வராது. யாங்கள் செய்யும், நீங்கள் செய்யும், அவர்கள் செய்யும்னு வராதுன்னு சொன்னார். ஆனால் நிலம் முதலாகிய 6 பொருள்கள் பற்றி வருகிற போது அவை வரும். எப்படி வரும் என்றால் அவர்கள் செய்யும், நாங்கள் செய்யும், நீங்கள் செய்யும் அப்படின்னு வருவது போல நிலம், பொருள், காலம், கருவி, வினை முதல் வினை என்பவற்றிற்கு வரும். அப்படின்னா வாழும் இல்லம், அவர்கள் வாழும் இல்லம், அவர்கள் கேட்கும் நூல், அவர்கள் துயிலும் காலம் என்றெல்லாம் அந்த பொருள் மேல மட்டும் வரும் என்று விதிவிலக்காக கூறினார் என்பதை பார்த்தோம். அடுத்தது வினையெஞ்சி கிளவின்னு சொன்னா வினையச்சம்னு பார்த்தோம். அதே போல பெயரெஞ்சி கிளவிங்கிறது பெயரச்சம். இந்த ரெண்டையும் பற்றி இப்போது சொல்றார். பெயரெஞ்சு கிளவியும்
இணையஞ்சு கிளவியும் பெயரஞ்சு கிளவியும் இணையஞ்சு கிளவியும் எதிர்மறித்து முடியினும் பொருள்களை தெரியார். அவன் செய்யும், அவள் செய்யும், செய்த செயல், செய்யும் செயல் என்றெல்லாம் வருகிற போது பெயரச்சமாகவும் வினையச்சமாகவும் வரக்கூடிய சொற்கள் எதிர்மறித்து சொன்னாலும் கூட அவையும் எச்ச பொருளிலிருந்து மாறமாட்டா, அவையும் எச்சமே ஆகும். எப்படி அப்படின்னு கேட்டா, உண்ட சோறு அப்படின்ன போது உடன்பாடு, கேட்ட கேள்விங்கிறது உடன்பாடு, படித்த பாடம்ங்கிறது உடன்பாடு. இதே எதிர்மறையா சொன்னாலும் அப்பவும் அது பெயரச்சம்தான். எப்படி உண்ணாச்சோறு, கேளா கேள்வி, படிக்காத பாடம் அப்படின்னு வந்தாலும் எதிர்மறை பெயரச்சம் சொல்லுங்க. அவ்வளவுதான். இலக்கணம் எழுதும்போது உடன்பாட்டு பெயரச்சம், உண்ட சோறு உடன்பாட்டு பெயரச்சம், உண்ணாச்சோறு எதிர்மறை பெயரச்சம், கேட்ட கேள்வி உடன்பாட்டு பெயரச்சம், கேளா கேள்வி எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு அதை அப்படி எழுதினாதான் இலக்கண குறிப்பு எழுதுறது சரியாக சொல்லணும். அதுவும் எச்சம்தான், எதிர்மறை எச்சம்னு அதை சொல்லணும். அது ரொம்ப தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார். அடுத்தது போக கேளாக்காதுங்கிறான். கேளாக்காதுன்னு என்ன பொருள்? எதிர்மறை பெயரச்சம். கேளாக்காதுன்னு என்னன்னா, காது கேட்காது, அது கேட்காது. அதனால கேளாக்காதுங்கிறது எதிர்மறை பெயரச்சம். அதே போல வினையச்சத்துக்கும் அப்படித்தான். ஓடி வீழ்ந்தான் உடன்பாட்டு வினையச்சம், ஓடாது வீழ்ந்தான், ஓடாமலே விழுந்துட்டான், அது எதிர்மறை வினையச்சம். படித்து முன்னேறினான் உடன்பாட்டு வினையச்சம், படிக்காமலே முன்னேறினான், அது எதிர்மறை வினையச்சம். இவ்வாறெல்லாம் வருங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்க. இலக்கணம் ரொம்ப தெளிவு. இந்த இடத்துல எல்லாம் எழுதும்போது நீங்க பாத்தீங்கன்னா அவை உடன்பாடா எதிர்மறையான்னு பார்க்கணும், பெயரச்சமா வினையச்சமானு பார்க்கணும். இந்த பெயரச்ச வினையச்செல்லாம் தெரிந்து கொண்டு விட்டா, வினைமுற்று தெரிந்து கொண்டு விட்டா, வினை உயர்ந்ததை தெரிந்து கொண்டு விட்டா, பிறகு அதற்கு பிறகு ரொம்ப எளிதாக நீங்கள் ஓரளவு மொழிகளை தேர்ச்சி பெற்றவர்கள் ஆகிவிடுவீர்கள். இதைத்தான் நம்ம தொல்காப்பியத்துல நூற்பா வழியாக சொல்லுகிறோம். அதை சாரி பிரிந்து அப்படியே ஒரு மிக எளிமையாக கொடுத்துடலாம். அவ்வாறு கொடுக்கிற போது இந்த 5 பால் 3 இடம் 2 திணை இதெல்லாம் வரக்கூடிய அளவில் நம்ம இந்த காலத்துக்குரிய எடுத்துக்காட்டுகளை கொடுக்கணும். நீங்களும் கற்பிக்கிற போது அப்படி கற்பீங்க. அவர்களுக்கு என்ன சொல் விளங்குமோ, என்ன நடைமுறை இருக்கிறதோ அந்த சொற்களை கொண்டு இந்த இலக்கணத்தை உணர்த்து. சரி, அடுத்தது தத்தம் எச்சமுடி சிவனும் குறிப்பின் எச்சுள்ளாயினும் இடைநிலை வரையார். அதாவது தத்தம் எச்சமோடு பொருந்துகின்ற இடத்துல இடையில ஏதாவது சொல் வரலாமா அப்படின்னா, உழுது வந்தான் அப்படிங்கிறது இயல்பா இருக்கக்கூடிய வினையச்சம். படித்த பாடம் அப்படிங்கும் போது பெயரச்சம். அத நடுவுல சில சொற்கள் வந்தா ஏற்றுக்கொள்ளலாமாங்கிறது யாரோ ஒருத்தர் கேட்டார். அதுக்கு அவர் இடம் சொல்லுவார். உழுது சாத்தன் வந்தான், உழுது ஏரோடு வந்தான், உழுது பயிரிட்டு காவல் காத்து அறுவடை செய்து வந்தான், எத்தனை வந்தான் நடுவில் போட்டு. அதாவது தொடர் வண்டியில இன்ஜின் கடைசியில காடு வண்டி, இந்த ரெண்டுக்கு நடுவில் எத்தனை கேரேஜ் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது போலதான். அதாவது ஒரு வினையச்சம் அல்லது பெயரச்சம், ஒரு வினைமுற்று ஒரு பெயர் கடைசியில, இந்த ரெண்டுக்கு நடுவில் எத்தனை வேணாலும் நீங்க சேர்த்துங்க, பொருள் பொருத்தமா வரணும், அவ்வளவுதான். அது மாதிரி வருவதற்கு தடையில்லை என்பதை இந்த நூற்பா காட்டியது. அவற்றுள் அப்படி சொல்லக்கூடிய அந்த செய்யும் என்னும் பெயரஞ்சு கிளவிக்கு மெய்ப்பொருள் கெடு மெய்யொடும் கெடுமே ஈற்றுமிசை உகரம் அவ்விடம் அறிதல் என்னார் புலவர். இது ரொம்ப சாதாரணமான ஒரு செயல். அதை கூட அவர் விடாம சொல்றார். அப்படின்னா, போகும் குதிரை
போகும் குதிரை அப்படின்னு போகும் காலம்னு இருக்கு வச்சுங்க. போகும் காலம் அதுல நடுவுல கூவை எடுத்துட்டீங்கன்னா போங்காலம் அப்படின்னு வரலாம். அந்த செய்யும் என்னும் பெயரஞ்சு கிளவிக்கு மெய்யோடும் கிடுமே ஈற்றுமிசை உகரம், கடைசியில வருகிற மெய்யோடு சேர்ந்து அந்த உகரம் கெட்டு போய்விடும். போங்காலம் ஆங்காலத்து, அதாவது ஆங்காலத்து எல்லாம் ஆகும்னா ஆகிற காலத்து ஆகுயா பொய்யா ஆங்காலம் வரட்டும் அப்படின்னா ஆகும். ஆங்காலம்னா ஆகும் காலங்கிறதுல கூ கெட்டு போய்விட்டது, அப்படி கெட்டு போவது குற்றம் இல்லை, அது இலக்கண பிழை இல்லைன்னு சொல்றாரு. அதாவது அருமையான ஒரு பாட்டு நீதி நூல்ல சொல்றாரு. ஆங்காலத்து எல்லாம் ஆகும், தேங்காயும் இளநீர் போல் சேருமே. ஆகின்ற காலத்துல அது தானா சேர்ந்துருங்க. எப்படி தேங்காயில இளநீர் எப்படி சேருதோ அது போல. என்ன ஓமை இருக்கு? யாராவது தேங்காயில போய் இளநீரை சேர்க்கிறாங்களா? அது தானா அது போல உனக்கு விதி இருந்ததுன்னா தானா வருது, ஆங்காலம் வரட்டும் அப்படின்னு. இந்த அதே போல போகுங்கிறது போம்னு வரும். போகுங்கிறது நடுவில் இருக்கிற கூ கெட்டு போம், போங்காலம். ஆங்காலம் போங்காலம், போங்காலம் எல்லாம் போயிடும். இந்த இடத்துல ஒரே ஒரு செய்யுள்ள எப்படி இதுல கையாளுகிறார்கள், இரட்டை புலவர்கள் இருந்தாங்க. இது சூரியன்னு ஒருத்தர், இளஞ்சூரியன்னு ஒருத்தர் கால் மூடம், ஒருத்தர் கண் குருடு. இந்த கண் குருடா இருக்கிறவருக்கு நடக்க முடியும், ஆனா திசை தான் தெரியாது. அவருடைய தோல்ல ஏறிட்டாரு கால் முடமா இருக்கிறவர். ரெண்டு பேரும் இப்படி பாடிக்கொண்டே போகிறார். அப்படி பாடிக்கொண்டே போகிறதுக்கு அருமையான பாடல்கள் எல்லாம். அதாவது ஆங்கூர்னு ஒரு ஊருக்கு போறாங்க ரெண்டு பேரும். அந்த ஊர்ல இருக்கிற கோயில்ல போனா சாப்பாடு கிடைக்குமே, ஆண்டவனுக்கு மத்தியானம் 12 மணிக்கு பட்டசோறு படைப்பாங்கல்ல, கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கருதி கொண்டு இந்த இரட்டை புலவர்கள் அந்த ஆங்கூருக்கு போறாங்க. அங்க போன உடனே அந்த கீழே இருக்கிற குருடர், அவருக்கு கண்ணு தெரியாது இல்லையா, அவரு எங்கு புகழ் ஆங்கூர் சிவனே அல்லாளியப்பா நாங்கள் பசித்திருக்கை நியாயமோ அப்படின்னாரு. எப்பா 12 மணி ஆச்ச. அப்ப குருக்கள் தட்டை மூடிட்டு காட்டுறாரு, ஆவி பறக்குது. அப்ப இவர் கேட்கிறாரு, எங்கு புகழ் ஆங்கூர் சிவனே அல்லாளியப்பா நாங்கள் பசித்திருக்கை நியாயமோ. இந்த மேல உட்கார்ந்துருக்கார முடவரு, அவருக்கு கண்ணு தெரியுது. அவர் உயரத்தை இருந்து பார்க்கறதுனால இந்த குருக்கள் சோத்த பொங்கி பட்டையா கொண்டு வராம கல்ல சூடு காட்டி, செங்கல்ல சூடு காட்டி அதுக்கு மேல துணியை போட்டு கொண்டு யாருக்கும் தெரியாம அப்படி லேசா சாமிக்கு முன்னாடி திறந்து காட்டிட்டு மூடுறாரு. இது கல்லுங்கிறது தெரிஞ்சு போச்சு. சோறு கொண்டு வரல, அதுக்கு பதிலாக இந்த ஆள் மோசடி பண்றாரு. நல்ல சுட வச்சு ஆவி பறக்க கொண்டு வந்து காட்டுறாருங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போன உடனே அவர் முதல்ல ஆவி பாடினார்ல, எங்கு புகழ் ஆங்கூர் சிவனே அல்லாளியப்பா நாங்கள் பசித்திருக்க நியாயமோ அப்படின்னாரு. உடனே இவரு சொல்றாரு, அடா போங்கானும், நம்ம இலக்கணத்துக்கு வந்துட்டோம். போகுங்கிறதுக்கு பதில் போங்கானும், அட போங்கானும் ஊரு சங்கு கொட்டோசை முழக்கெல்லாம் சோறு கண்ட மூடு யார் சொன்னார். அந்த ஆண்டவனுக்கே என்ன கிடைக்குது? சங்கு ஓசை, மத்தாள ஓசை. ஐயா சோத்தை யாரியா கண்டா? ஆண்டவன் எங்க சோத்தை கண்டான்? அங்க சுடு கல்லுல இருக்கு, இப்ப போய் நீ சோறு கேட்கறிய அப்படின்னு அந்த வெண்பாவை முடிச்சார். இப்படி ரொம்ப அருமையான பாடல்கள் எல்லாம். அந்த குருடர் போய் மதுரை பொட்டாமர குளத்துல போய் ஆடையை துவைக்கும் போது ஆடை அடிச்சு போடுது, குளத்துல தண்ணியில முழுகி போடுது. உடனே சொல்லுகிறார், ஆடை தப்பி போச்சியா, எங்கேயோ காணுயா. கரையில உட்கார்ந்து இருக்கிற இந்த ஆளு முடவரு அப்பிலே தொய்ச்சிட்டு அடுத்தடுத்து நாமதனை தப்பினால் நம்ம எது தப்பாதோ, போய் திரும்பி போட்டு போய் அடின்னு அடிக்கிறியா, அடிச்சா அது நம்ம விட்டு தப்பி போயிடாதா அப்படின்னாரு. உடனே அவர் சொல்றார், இக்கலிங்கம் போனாலும் ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் ஒன்றே துணையினார். கலிங்கம்னா ஆடை, இந்த கலிங்கம் போனா என்ன, எனக்கு சொக்கலிங்கம் இருக்கியா அப்படின்னாரு. இப்படி ரொம்ப சுவையான பாடல்களை எல்லாம் இந்த இளஞ்சூரியர் முடிசூரியர் வெண்பா யாப்புல ஆளுக்கு பாதியா பாடியிருக்கிறாங்க. இதெல்லாம் இலக்கிய வரலாற்று சுவையான பகுதி. ஆகவே இந்த ஆங்காலம் போங்காலம் என்று வருகிற போது நடுவில் குகரம், அதாவது உகரம் ஏறிய நெய்
இக்கு கூட்டல் ஊ இந்த ரெண்டும் தொலைந்து போய்விட்டன. அவ்வாறு போவது சரிதான். அது சொல்கிற போது ஆகும் காலம் என்பது ஆங்காலம், போகும் காலம் என்பது போங்காலம் என்று வந்தால் இடைக்குறை விகாரம் என்று பொருள் என்று நினைவில் வச்சுங்க. அதோடு இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். எஞ்சிய எல்லா ஐயங்களுக்கும் அவரவர்களுக்கு உரிய விடையை நான் அந்தந்த வகுப்புல அல்லது தொடர்பு வழியாக எழுத்து தொடர்பு வழியாக தெரிவிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.